இப்போ வந்து now we are going to discuss the explained topic for the day. So hi all, நம்ம வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். It is a hot burning issue of not only last 1 week. It is a last 100 years old dispute. கடந்த 100 வருஷமா பிகாஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ் மிக்ஸ்டு வித் ரிலிஜன் இந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல ரிலிஜியனோட டாமினன்ட் அதிகமா இருக்கா, பாலிடிக்ஸோட டாமினன்ட் அதிகமா இருக்காங்கிறதா கொஸ்டினே தவிர ரெண்டுத்தோட டாமினன்ஸ் எது அதிகமா இருக்குங்கிறத நம்ம வந்து பர்சன்டேஜ் தான் மாறும். ஆனா கண்டிப்பா ரெண்டுத்தோட டாமினன்ஸ்னாலேயே வந்து ஒரு ரீஜனே வந்து வர்சன் ஆகும்னா அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ், வேற எதுவுமே இல்லை. அந்த ரெண்டு ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த வார்னால என்டையர் ரீஜன் இஸ் சஃபரிங் ஃபார் 100 years. ஸோ அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பத்தின ஒரு எக்ஸ்பிளைனரா வந்து ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு டிஸ்கஸ். இது வந்து நம்ம ஐஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நீங்க கண்டெம்பரரியா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூனா என்னன்னா புரியாது. ஒரு 100 வருஷம் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் இது வந்து கிளாரிட்டியா புரியும். ஸோ அதனாலதான் ஐ தாட் ஐ வுட் டிஸ்கஸ் வாட் ஹேப்பன். ஒரு டைம் லைன் மாதிரி 100 years என்ன ஆச்சுங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, வந்திருக்கோம், படிச்சிருப்பீங்க. நம்ம இனிஷியேட்டிவ்ல நம்மளும் ஐஆர் ஃபேக்கல்ட்டில நம்மளும் ஒன்று பண்ணணும்ல, அதனால ஐ தாட் ஐ வுட் டிஸ்கஸ். அண்ட் இட்ஸ் a classical thing. We did it for all the issues. When Ukraine Russia issue came, உக்ரைன் இஷ்யூக்கு வந்து we did a video why this war happened அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பிளைனர் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததா வந்து we'll discuss this issue. சரியா? So in this video we'll be discussing about the how this issue started and what happened in the 100 years and what is the current status அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க போகலாம். A lot of articles came. ஆக்சுவலி வந்து இந்த அலாஸ்கா அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலா இருக்கட்டும், ஆர் ஹிந்துலயே வந்து எக்ஸ்பிளைன்ல ஸ்டான்லி ஜானி வந்து எடிட்டோரியல் எழுதாம ஃபாரின் காலம்ல வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் எக்ஸ்பிளைனர் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஆர்டிகல். எடிட்டோரியல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஸ்டான்லி ஜானி வந்து எடிட்டோரியல் எழுதாம ஃபாரின் காலம்ல எழுதிட்டு இருந்தாரு. அங்கேயே 2 ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இதை தாண்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு 4 எடிட்டோரியல் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிளைன்லயே ஒரு 8 ஆர்டிகல் இருக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்ல. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டேன். மேபி நாளைக்கு கூட நமக்கு எஃப்ஏக்யூல வரலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இதுல வருது. நாளைக்கு வர எஃப்ஏக்யூ நான் படிக்கல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அதுலயும் இதான் வரப்போகுதுன்னு. ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் டாபிக். ஆனா ஹிந்துவோட எடிட்டோரியலோட டைட்டில் தான் வந்து மோஸ்ட் பர்ஃபெக்ட் டைட்டில், ஒரிஜினல் சின் அப்படின்னு. ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல வந்து என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பார்த்தா, தேர் இஸ் அன் அப்ரஸர் அண்ட் தேர் இஸ் அன் அப்ரஸ்ட். உங்களுக்கு புரியுதா? ஒரு அப்ரஸர் கம்யூனிட்டி அப்ரஸ்டு கம்யூனிட்டியை பல வருஷமா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரஸ்டு கம்யூனிட்டியில அதனால என்ன ஆகுது, டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்லயும் ஃப்ரீடம் ரிட்டாலியேஷன் வருது, வயலண்டாவும் ரிட்டாலியேஷன் வருது. அந்த வயலண்ட் ரிட்டாலியேஷன் டெரரிசமா மாறுது. அந்த டெரரிஸ்ட் அட்டாக் தான் இப்போ அப்ரஸர் காலங்காலமா அப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்யூனிட்டி மேல டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. ஸோ அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த உடனே கண்டெம்பரரி பிளேம் வந்து இட் ஹாஸ் வென்ட் இன்டு தி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அண்ட் கண்டிப்பா ஹமாஸ் is condemned. Terrorism in any form should be condemned. ஏன்னா you are fighting for a movement அப்படின்னா it should not be on the cause of civilians. Innocent civilians attack பண்ணக்கூடாது. And Hamas should be condemned in all forms. And it's a terrorist organization, no doubt about it. ஆனா that is not the original sin அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் sin is in the side of Israel தான். இஸ்ரேலோட 70 years of oppression தான் ஒரிஜினல் sin அப்படின்னு ஹிந்துல எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த டைட்டில் வந்து ஒரிஜினல் sin அப்படிங்கிறது. இப்போ ஹமாஸ் கண்டம் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த 75 years of discrimination by the Israel on the Palestinian people should also be recognized now. So our entire attention should not go there, and it's a larger picture of Pakta. Original sin is in that side ங்கிற மாதிரி இதுல பேசியிருப்பாங்க. So Israeli occupation of Palestinian territories must end for lasting peace. So peace-க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா 2-state solution தான். Government of India also has given the same stance. Government of India has condemned Hamas because it is a terrorist organization and terrorism in any form should be condemned. பட் we will stand with the 2-state solution அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ 2-state சொல்யூஷன் தான். இஸ்ரேல் தனியா பாலஸ்தீன் தனியா 2 countries ஃபார்ம் பண்ணி 2 பேருமே இண்டிபெண்டா இருந்தாதான் பீஸ் இருக்குமே தவிர பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த கண்ட்ரிக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ வி ஆர் ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ வவுச்சிங் ஃபார் 2-state solution தான். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் கண்டெம்ட் ஹமாஸ் அண்ட் அட் திஸ் டைம் as a retaliation against the terrorist attack, they have supported the Israel's retaliation. You know, when the terrorist attack comes, we have to retaliate back. And we are known for as a victims of terrorist attack for the past 30 years. 30 வருஷமா இந்தியாலையும் வந்து we have seen a lot of terrorist attacks. So on that basis, we are standing with the Israeli retaliation now. So அது வந்து we have to understand. So all these things we have discussed. So historical conflict. இந்த கான்ஃபிளிக்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 important religions ஓட ஆரிஜின் புரிஞ்சுக்கணும்.
ஸோ அந்த ஆரிஜின் ஸ்டோரி தெரியும் போது தான் இங்க வருது. நம்ம ஐஆர் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ரிலீஜியன்ஸான என்னன்னா ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். இந்த 3 ரிலீஜியஸ் பீப்புளுமே ஹோலி சைட் தான் வந்து பாலஸ்தீன். ஸோ பாலஸ்தீன் இஸ் அ ஹோலி ஸ்டேட் ஃபார் ஆல் த 3 ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். பிகாஸ் இந்த 3 ரிலீஜியஸ் கம்யூனிட்டியோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராஃபட்டான ஆப்ரஹாம் வந்து இங்கதான் இருக்கிறாரு. ஸோ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல ஆப்ரஹாம்னு இருக்கும், இஸ்லாமிக் ரெஃபரன்சஸ்ல இப்ராஹிம்னு இருக்கும். ஸோ த சேம் பர்சன். ஸோ இந்த 3 ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, தேர் இஸ் திஸ் காட், த ஆம்னிபோட்டன்ட் காட்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த காட் வந்து ஹி இஸ் சென்டிங் தி மெசஞ்சர்ஸ் டு தி பீப்புள். ஸோ அந்த காட் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து அப்பப்போ ஒரு மெசஞ்சர்ஸ் அனுப்புறாரு பீப்புளுக்கு, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் வந்து மக்களுக்கு வந்து புது மெசேஜஸ் கொண்டு வராங்க. அந்த மெசேஜை பேஸ் பண்ணி தான் அந்த கம்யூனிட்டி வாழணும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காட் இஸ் சென்டிங் மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்து ஒரு முக்கியமான ப்ராஃபிட் தான் ஆப்ரஹாம். ஸோ இந்த ஆப்ரஹாம் வரைக்கும் வந்து மோஸ்ட்லி ஆல் த 3 ரிலீஜன்ஸ் வில் ஹாவ் தி காமன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ ஆப்ரஹாம் வந்து ஹேட் 2 கிட்ஸ். ஒன்னு வந்து ஐசக், இன்னொன்னு வந்து இஸ்மாயில் அப்படின்னு 2 கிட்ஸ் இருக்கும். ஸோ ஐசக் அப்படிங்கிற இவருக்கு வந்து ஐசக்னு ஒரு குழந்தை இருக்கும், இன்னொன்னு வந்து இஸ்மாயில் அப்படின்னு 2 கிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐசக்கோடைய டிசெண்டன்ஸா இருக்கிறது தான் வந்து ஜூஸ் அண்ட் தி கிறிஸ்டியானிட்டிஸ், அண்ட் இஸ்மாயில்ஸோட டிசெண்டன்ஸ் தான் வந்து அரப்ஸ். ஐம் நாட் டெல்லிங் முஸ்லிம்ஸ், ஐம் டெல்லிங் அரப்ஸ். ஆல் தி அரப்ஸ் ஆர் நாட் முஸ்லிம்ஸ். அரப்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கிற அந்த எத்தனிக் ட்ரைபல் ஐடென்டிட்டி தான் அரப்ஸ் அப்படிங்கிறதுல. அரப்ஸ்ல வந்து முஸ்லிம்ஸ் தான் மெஜாரிட்டி, ஆனா கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க இன் அரப்ஸ். ஸோ இந்த இஸ்மாயிலோடைய வழியா வந்ததுதான் இந்த அரப்ஸ் அண்ட் ஐசக்கோட கீழே வர்றதுதான் வந்து ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து இதுக்குள்ள இன்னும் போகல, இந்த உங்களுக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியில வந்து இங்கே வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து 2 பேருக்குமே வருது. ஸோ இப்போ நம்ம பைபிளிக்கல் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு பதிலா ஐ வில் ஜஸ்ட் கட் ஆஃப் அண்ட் கம் பேக் டு தி அனதர் ஸ்டோரி ஹியர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட்ஸா வந்து காலங்காலமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆப்ரஹாம் டைம்ல வந்து தேர் வாஸ் அ சிவியர் ஃபெமைன் அக்கர்ட் இன் தி பாலஸ்டைன். ஆப்ரஹாம்ங்கிறவர் அந்த பாலஸ்டைன் ரீஜன், அந்த இஸ்ரேல் ரீஜன்ல தான் இருக்காங்க. அந்த சிவியர் ஃபெமைன் இருந்ததுனால தே ஹேட் அ ஹியூஜ் எக்ஸோடஸ். அவங்களுடைய அந்த லேண்டை விட்டுட்டு போற மாதிரி இருந்தது. அண்ட் தே வென்ட் டு இஜிப்ட் அண்ட் திஸ் ஜூ கம்யூனிட்டி. அப்போ இருந்து அந்த ஆப்ரஹாமுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இஜிப்ட்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ இஜிப்ட்ல அவங்க செட்டில் ஆயிட்டு இருக்கும்போது தேர் வாஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் தட் கம்யூனிட்டி. இஜிப்சியன் கிங் ஆஃப் ஃபேரோ வந்து தே kept them as slaves and all these things are going there. அப்போ வந்து திரும்ப வந்து என்ன ஆகுது, நிறைய ப்ராஃபிட்ஸ் வராங்க. நீங்க இஸ்லாம்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் இருப்பாங்க. அதுல லேட்டஸ்டா இங்க இஜிப்ட்ல என்ன நடக்குது, இஜிப்ட்ல வந்து ஒரு 1500 BC டைம்ல வந்த ஒரு ப்ராஃபிட் தான் வந்து மோசஸ் அப்படிங்கிறவர். இந்த மோசஸ் அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து அந்த இஜிப்சியன் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து இஸ் வாய்ஸிங் அவுட். So the Moses is also prophet of this all the 3 religion. The Moses அப்படிங்கிற prophet வந்து he is fighting against the oppression of the Egyptian thing, and they are finding out நம்ம இஜிப்ட்ல இருந்தா ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷனா இருக்கு, நம்மளுடைய ப்ராமிஸ்ட் லேண்ட் எது, கடவுள் வந்து நமக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி நமக்காக உருவாக்குன லேண்டு தான் வந்து இந்த பாலஸ்டீனுங்கிற லேண்டு, நம்ம அங்கேயே போயிடலாம், இஜிப்ட்ல இருந்து ஏங்க அடிமையா இருக்கணுங்கிறதுனால மோசஸ் என்ன பண்றாரு, அந்த இஜிப்சியன் ரீஜன்ல ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணி அண்ட் இஸ் பிரிங்கிங் பேக் ஆல் தி பீப்புள் டு ப்ராமிஸ் லேண்ட் ஆஃப் பாலஸ்டீன். ஸோ அந்த மோசஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஃபட்டோட முடிஞ்சது. இந்த மோசஸ் வரைக்கும் ஃபாலோவர்ஸா இருக்கிறவங்க தான் ஜூஸ். சரியா, ஜுடாயிசம் அப்படின்ற ரிலீஜன் ஃபாலோ பண்ற ஜூஸ் வந்து மோசஸ் அப்படிங்கிறவர் தான் எங்களுடைய கடைசி ப்ராஃபட். ஸோ ஜூஸோடைய ஹோலி புக்ல கடவுள் வந்து இன்னொரு மெசேஞ்சர் ஃபியூச்சர்ல அனுப்புவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு செகண்ட் கமிங் ஆஃப் திஸ் திங். ஸோ இதோட வந்து ஜூடாயிசமோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜூஸ் திங் மோசஸ் ஹாஸ் தேர் லாஸ்ட் ப்ராஃபட் அண்ட் அவங்களோட அடுத்த ப்ராஃபட் இன்னும் வரல, மோசஸோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பல வருடங்கள் கழிச்சு பெத்லஹேம்ல வந்து ஜீசஸ் அப்படிங்கிற இந்த குழந்தை பிறகுது. இந்த ஜீசஸ் அப்படிங்கிற இந்த சைல்டு வந்து தே ஆர் ஆல்சோ ஹி இஸ் ஆல்சோ ஸ்ப்ரெடிங் அ லாட் ஆஃப் மெசேஜ் ஆஃப் பீஸ். திஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் வந்து ஹி இஸ் பிரிங்கிங் இன் அ லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி. அங்க இருந்து அப்போ இருக்கிற அந்த கண்டெம்பரரி ஜூஸ் கம்யூனிட்டியில நிறைய ரிஃபார்ம்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது தேர் இஸ் திஸ் பிலீஃப் அமாங் தி பீப்புள் தட் few followers of Jesus, this is the person who is the next messenger of God அப்படின்னு. So Jesus தான் அந்த next messenger of God and God has sent the next messenger after the Moses அப்படின்னு சொல்லி ஜீசஸ் தான் எங்களுடைய மெசஞ்சர் அப்படின்னு ஏத்துக்கிட்டு ஜீசஸ்க்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வராங்க. அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஜீசஸ் அவங்களுடைய அடுத்த மோசஸ்க்கு அப்புறமா வந்து எங்களுடைய அடுத்த மெசஞ்சர் கடவுள் கிட்ட வந்து ஜீசஸ் தான் அப்படின்னு நம்பிட்டு ஜீசஸோடைய ஃபாலோவர்ஸா இருக்காங்க. ஸோ
ஸோ ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் தி காட். ஸோ இது வந்து அங்க இருக்கிற ஜூயிஷ் கம்யூனிட்டியால் ஏத்துக்க முடியல. மோசஸ் தான் எங்களுடைய கடைசி மெசஞ்சர், அதுக்கப்புறம் நாங்கள் ஜீசஸை வந்து எங்களுடைய ப்ராஃபட்டா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஜூஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் திங்கிங். ஸோ அதனாலேயே வந்து ஜூஸ் கம்யூனிட்டிஸ்க்கும் ஜீசஸோடைய ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து ஒரு இஷ்யூ வருது, ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் ஜீசஸ் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால ஹி இஸ் கெட்டிங் தி ராத் ஆஃப் தி ரூலர்ஸ். whenever a protest is happening, the rulers will not be happy according to that. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த ரீஜன் வந்து இட் இஸ் அண்டர் தி ரோமன் எம்பையர். ஸோ ரோமன் எம்பையர் கீழே இருக்கும்போது ரோமன் எம்பையர் இஸ் ரூலிங் தட் ரீஜன் இந்த டைம். அப்போ வந்து ரோமன் எம்பையர்ல வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்து இப்படி நம்ம கவர்மெண்ட் எகென்ஸ்ட் தான் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் சரியில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த ரோமன் எம்பையர்ல இந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல இருந்தவங்களாம் ஜூஸ் தான். ஏன்னா அப்போ கண்டெம்பரரி ரிலீஜனா ஜூஸ் தான் இருக்கு. அந்த ஜூஸ்குள்ள இருக்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட் தான் வந்து ஜீசஸ் பேசுறாரு, எக்ஸிஸ்டிங் ஜூயிஷ் கம்யூனிட்டியில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த ஜீசஸ் அப்படிங்கிறவர் இப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலேயே கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க, இவர் நம்மள மீறியே பேசுறாரா, இவருக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைடு. ஜீசஸ் ஏன் க்ரூசிஃபை பண்றாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஜூயிஷ் பிலீஃப்க்கு அகேன்ஸ்டா பேசுறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ வி ஆல் நோ தி ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி வேர் ஜூசஸ் வாஸ் க்ரூசிஃபைட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிலீவ் தட் ஜூசஸ் கேம் பேக் ஆன் தி தேர்ட் டே. And that is the belief of Christianity. Christians oda belief is originating from the resurrection of Jesus Christ on the third day. So third day அப்புறம் ஜீசஸ் வராரு அண்ட் ஜீசஸ் தான் அந்த அடுத்த காட் அப்படின்னு சொல்லி ஜீசஸை நம்பி ஃபாலோவர்ஸா வந்தவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். ஸோ மோசஸ் தான் எங்களுடைய கடைசி மெசஞ்சர், அதோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க தான் ஜூஸ். இல்ல அதுக்கப்புறமா காடு அடுத்த ஒரே காடு தான், ஆல் த த்ரீ பீப்புள் வர்ஷிப் த சேம் காட். அந்த காட் வந்து தே ஹவ் சென்ட் தி நெக்ஸ்ட் மெசஞ்சர் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் வருது. ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ரிலீஜியன்ல அகைன் பைபிள்ல என்ன மென்ஷன் ஆயிருக்கு, செகண்ட் கமிங் இருக்கு. ஸோ செகண்ட் கமிங்ல திரும்ப அடுத்த மெசையா வருவார் அப்படின்னு. ஸோ த சேம் லீனியேஜ் இஸ் கமிங். ஸோ ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் டைம் அரப் ரீஜன்ல இஸ்மாயிலோட செட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அரப் ரீஜன்ல செட்டில் ஆயிடுறாங்க. இது வந்து பாலஸ்தீன் இந்த எண்ணில் அரப் ரீஜன் தான் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த ரீஜன். இந்த அரப் ரீஜன்ல இந்த இஸ்மாயிலோட ஃபாலோவர்ஸான அரப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், எல்லாம் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான், தே ஆர் லிவிங் தேர். ஸோ அங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல இதே மாதிரி ஒரு லீடர் வராரு அண்ட் ஹீ இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபட் முகமது. ஸோ இந்த ப்ராஃபட் முகமது இஸ் தி நெக்ஸ்ட் மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ப்ராஃபட் முகமது ஹஸ் brought தி நியூ மெசேஜ் டு தி அவர் கம்யூனிட்டி அண்ட் ஜீசஸ்க்கு அப்புறமா அடுத்த மெசேஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ப்ராஃபட் முகமதோடைய ஃபாலோவர்ஸா ஒருத்தர் வராங்க. அண்ட் தேர் ஆர் மெனி ட்ரைபல் வார்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த ட்ரைபல் வார்ஸ்ல ப்ராஃபட் முகமது ஆல்சோ வாஸ் ஃபைட்டிங் அ வார். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ ப்ராஃபட் முகமது தான் அடுத்த மெசஞ்சர் அப்படின்னு நம்பி ப்ராஃபட் முகமதோட ஃபாலோவர்ஸா இருக்கிறது தான் இஸ்லாம், முஸ்லிம்ஸ். ஸோ அப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ரீஜன்ல ஒரு ஹோலி சைட்ஸ் இருக்கு. 3 பேருக்குமே வந்து காமன் மெசேஜ் இருக்காது. ஆப்ரஹாமோட வழிநடையில வருது. பட் மோசஸ் அப்படிங்கிற ப்ராஃபட்டோட ஜூஸ் பீப்புள் ஸ்டாப். கிறிஸ்டியானிட்டி வந்து தே ஸ்டாப் வித் ஜீசஸ் அண்ட் இஸ்லாம் முஸ்லிம்ஸ் தே ஃபாலோ ப்ராஃபட் முகமது. ஸோ ஜஸ்ட் தே ஆர் ஸ்டாப்பிங் வித் த மெசையா. ஸோ அதோட தான் இந்த 3 ரிலீஜியனும் இருக்கு. பட் இந்த 3 ரிலீஜியனுக்கும் பாலஸ்டைன் இஸ் கன்சிடர் டு பி ஹோலி லேண்ட் ஆர் ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ அதனாலே வந்து 3 ரிலீஜியனும் வந்து தே ஆர் டேக்கிங் கிளைம். ஸ்டில் ஆல் த 3 ரிலீஜியன்ஸ் வந்து கன்சிடர் ஜெருசலேம் ஆஸ் தர் ஹோலி சைட். இஸ்லாம்ல வந்து மெக்கா மெதினானா 3வது ஹோலியஸ்ட் சைட் வந்து அல் அக்ஸா மாஸ்க் விச் இஸ் தேர் இன் தி ஜெருசலேம் அகைன். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு ஜீசஸ் பார்ன் இன் பெத்லஹெம். ஜுடாயிசம்க்கு வந்து த ப்ராமிஸ்ட் லேண்ட் ஆஃப் மோசஸ் இஸ் இட்செல்ஃப் இஸ் தி பாலஸ்டைன். ஸோ 3 ரிலீஜியனுக்குமே வந்து இது வந்து ப்ராமிஸ் லேண்டா இருக்கிறதுனால தான் 3 ரிலீஜியன் தேர் டேக்கிங் கிளைம். ஸோ இதான் வந்து இதுல இருக்க ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். அப்போ வந்து ஜூஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ஃபைனல் தாட் என்ன அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபட் ப்ராமிஸ்ட் லேண்டுன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே திரும்ப கூட்டிட்டு வந்த இந்த லேண்டு தான் அவங்களுடைய ஓன் லேண்ட் அப்படிங்கிற இந்த மைண்ட்ல இருக்கு. ஸோ இதோட வந்து நம்ம வந்து ரிலீஜியன் கதையை முடிச்சுக்கலாம். ஐ ட்ரை டு சே இன் ஆஸ் பொலிட்டிக்கலி ரைட் வே ஆஸ் பாசிபிள். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தா உங்க வீட்டு பிள்ளையாக நீங்க வந்து, நான் வந்து தியாலஜியில இல்ல, ஸோ உங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சுக்கோங்க. அடுத்த வந்து கதை அடுத்தது வந்து இப்ப இந்த கதை தேவைப்படுது. இந்த கதை புரியாம நமக்கு மெயினா புரியாது. ஸோ நவ் இப்போ என்ன ஆகுது, ஜீசஸோட ஃபாலோவர்ஸான கிறிஸ்டியானிட்டி வருது. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸ்ப்ரெடிங் லைக் வைல்ட் ஃபயர் த்ரூ அவுட் தி யூரோப் அண்ட் இட் இஸ் பிகமிங் அ டாமினன்ட் ரிலீஜியன் த்ரூ அவுட் தி வேர்ல்டு அப்படின்னு ஆன பிறகு கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இப்படி ஆகுறாங்க. அந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி வந்து தே ஆர் எக்ஸிஸ்டிங் அஸ் அ again they are also continuing as a dominant community. So dominant community அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கும். They will occupy all the important positions in the government. They will, I mean historically சொல்ற கவர்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல எல்லாமே இருக்கிறது வந்து ஜூயிஷ் கம்யூனிட்டியா இருக்காங்க.
அண்ட் நிறைய வந்து லேண்ட் லார்ட்ஸா ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க, நிறைய மணி லெண்டர்ஸா ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க, நிறைய இடத்துல ஃபார்ம் லேபரர்ஸா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கினவங்களா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த லேண்ட் லார்ட், மணி லெண்டர் அண்ட் ஃபார்மர் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நிறைய பிரச்சனை வரும். நம்ம மாடர்ன் இந்தியாலையும் நிறைய பார்ப்போம். இதே ட்ரையாங்குலர் பிரச்சனையில இந்தியாவில் ரிலீஜியஸ் இது இருக்கு. லைக் ஒரு சில டைம்ல வந்து முஸ்லீம் லேண்ட்லார்ட் அண்ட் ஹிந்து பெசன்ஸ் இருக்கும், இல்ல ஹிந்து லேண்ட்லார்ட் அண்ட் முஸ்லீம் பெசன்ஸ் இருக்கும், இந்த மாப்பிள்ளா ரிவோல்ட் இருக்கும், ஆர் பெங்கால்ல நடந்த ரிவோல்ட் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து ஹிந்து முஸ்லீம்னு இருக்கிறது, அங்க ஜூ கிறிஸ்டியன் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதே ரெண்டு ரிலீஜியன் தான் பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆயிடுது, இந்த ஜூஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் ஒரு ரிலீஜியஸ் டசில் இருக்கு. அகைன் கிறிஸ்டியன் பீப்புள்ஸோட பிலீஃப் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பிலீஃப்ஸ் இஸ் தட் ஹூ க்ரூசிஃபைட் ஜீசஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஜூஸ் அப்படிங்கிற இந்த குரூப் ஆஃப் பீப்புள ரிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணதுனால தான் ஜீசஸ் க்ரூசிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ ஜூ பீப்புளோட தான் வந்து ரோமன் லீடர் கிட்ட சதி பண்ணி ஜீசஸ்க்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி தான் ஜீசஸோடைய டெத்துக்கு காரணம். அப்படிங்கிறதுனாலேயே கிறிஸ்டியன் பீப்புள் ஹேட்ஸ் ஜூஸ். ஸோ இந்த ரெண்டு ஹேட்ரட் வந்து ரிலீஜியஸ் லைன்லயும் இருக்கு, எக்கனாமிக் லைன்லயும் இருக்கு. ஸோ இந்த ஹேட்ரட் வந்து காலப்போக்கில் ஒரு கம்யூனிட்டி, டாமினன்ட் கம்யூனிட்டி ஒரு சின்ன கம்யூனிட்டி மேல ஹேட்ரட் உருவாக்கணும்னா எப்படி உருவாக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. எப்படிலாம் ஃபேக் மெசேஜஸ் பரப்பி, தப்பான பழைய வீடியோ பரப்பி, பங்களாதேஷ் நடக்கிற வீடியோ இந்தியாவில் நடக்கிற மாதிரி பரப்புறது. ஸோ இந்த மாதிரி எப்படி ஃபேக் மெசேஜஸ் பரப்பி ஒரு ஹேட்ரட் உருவாக்குவாங்க அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா வந்து ஜூஸ் மேல ஹேட்ரட் நிறைய உருவாக்கி இருக்காங்க. காலங்காலமா ஜூஸ் கம்யூனிட்டி மேல ஏகப்பட்ட ஹேட்ரட் வந்து இட் ஹஸ் பீன் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் போத் எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் ரீஜன்ஸ். ஸோ அதனால ஜூஸ்னாலே வந்து தேர் இஸ் அன் ஹேட்ரட், தேர் கெட் வைஸ், அவங்கள வந்து ஊர்ல இருந்து ஒதுக்கி வைப்பாங்க, அவங்கள கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஜூஸ்குள்ள அந்த ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க நிறைய இந்த இப்போ லேட்டஸ்ட் டைம்ல நிறைய யூடியூப்ல வந்து நிறைய லூசுங்க வந்து இலுமினாட்டி கதைகள்னு ஒண்ணு சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? இலுமினாட்டி பத்தி எல்லாம் பேசுவாங்க நிறைய பேர். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஜூஸ்க்கு அகேன்ஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கிற புரளிகள் தான். காலங்காலமா ஜூஸ்க்கு அகேன்ஸ்டா அவங்க மேல ஹேட்ரட் உருவாக்கணுங்கிறதுக்காக கலப்பி விட்ட புரளிகள் தான் இந்த கதைகள்லாம். ஜூஸ் எல்லாம் மோசமானவங்க, அவங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ரிலீஜனும் மோசமானது கிடையாது. ஸோ அந்த ஹேட்ரட்ல, அதாவது அந்த காலத்துல வந்து பழைய புக்கை வந்து 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி பழைய புக்கை படிச்சுட்டு வந்து இப்போ யூடியூப்ல கதை பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? இந்த இலுமினாட்டிங்கிற கதை சொல்லிட்டு ஏமாத்துறது யூடியூபர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா காலங்காலமா ஜூஸ் மேல அந்த ஹேட்ரட் வந்துட்டே இருந்ததுனால எல்லா ரீஜன்லயுமே வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறது, இது பண்றது. ஏன்னா ஜீசஸ் மேல அப்படி பண்ணதுனால ஒரு கோபமும் இருக்கு, அட் த சேம் டைம் எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா பிளே பண்ணுது. அண்ட் பாலிடிக்ஸ் இதுல இருக்கு, ஹூ இஸ் கெட்டிங் தி டாமினன்ட் பொசிஷன் இன் தி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற அந்த காம்படிஷனும் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஜூஸ் மேல ஒரு ஹேட்ரட் உருவாக்குது. அந்த ஹேட்ரட் வந்து யூரோப்பியன் ரீஜன்ல பரவலாவே இருக்கு. ஏன்னா யூரோப்பியன்ல டாமினன்ட் ரிலிஜன் இஸ் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஜூஸ் ஆர் மைனாரிட்டி இன் ஆல் தி ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுனாலே இது ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வெறுப்புணர்ச்சியோட உச்சம் தான் ஹிட்லர். அப்ப ஹிட்லருக்கு ஏன் ஜூஸ் மேல அந்த வெறுப்புணர்ச்சி வருதுன்னா இதுதான். இந்த வெறுப்புணர்ச்சி காலங்காலமா வெறுப்புணர்ச்சியா உருவாகி ஜீனோசைடா முடியுது. ஆரம்பத்துல ஒரு ஃபேக் மெசேஜா ஆரம்பிக்கிறது தான் எண்ட்ல ஜீனோசைடா முடியும். அதனாலதான் ஃபேக் மெசேஜஸும் ஹேட்ரட் மெசேஜஸும் ஃபேக் மெசேஜா இருக்கும் போதே தடுக்கணும். இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு மோசமான ஆள்கையில ஜீனோசைடா தான் அது முடியும். ஸோ அப்படிதான் வந்து ஜூஸ் மேல பரப்பப்பட்ட அந்த ஃபேக் மெசேஜஸ் அண்ட் ஹேட்ரட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் எண்டட் அப் ஆஸ் ஜீனோசைட் அண்டர் ஹிட்லர் டியூரிங் தி செகண்ட் வேர்ல்ட் வார். ஸோ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து ஹிட்லர் வந்து ஜூஸுங்கிறவனே ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? அந்த அளவுக்கு ஹேட்ரட் அதிகமாகி வெறுப்புணர்ச்சி அதிகமாகி தான் அந்த ஜீனோசைடுக்கே போகுது. ஸோ ஹிட்லர் பண்ணது எண்டு தான், எண்ட் ஆஃப் தி 1000 years ஆஃப் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் அகைன்ஸ்ட் தி ஜூஸ். ஸோ இதுதான் வந்து அப்படி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹேட்ரட் ஏன் ஜூஸ் மேல பரப்புச்சுன்னு புரிஞ்சிச்சா? ஏன்னா இதுவும் புரியணும், அப்பதான் ஜயானிசம்னா என்னன்னு புரியும். இப்படி நம்மள எந்த ஊர்ல போனாலும் அடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லேட் 19th centuryல ஜூஸ்க்கு வருது. ஏன்னா எல்லா ஊர்லயும் நம்மள அடிக்கிறாங்க, என்ன எந்த ஊருக்கு போனாலும் நம்ம மேல ஹேட்ரட் வைக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. நீங்க தனி ஊர்ல தான் இருக்கு, நம்ம ஊர்ல கேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, நீங்க தனியா இருக்கணும், தள்ளி இருக்கணும், அந்த மாதிரி. பட் ஜூ கம்யூனிட்டி வந்து சயின்டிபிகலி எஜுகேட்டட்லி டாமினன்ட் பொசிஷன்ல இருந்தவங்க தான், பட் மைனாரிட்டிஸா இருக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ நமக்குன்னு அப்போ ஒரு லேண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, எல்லா லேண்ட்லயும் நம்ம மைனாரிட்டியா இருக்கிறதுக்கு, நம்ம எல்லாம் இவங்க கூட ஹேட்ரட்ல இருக்கிறது, நமக்குன்னு ஒரு லேண்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்ப நமக்கான லேண்ட் எது அப்படின்னு வருது. நமக்கான ஒரு லேண்டை உருவாக்கணும். ஜூயிஷ் ஐடென்டிஃபைட் நேஷனலிசம், ஒரு ரிலீஜியஸ் நேஷனலிசம் உருவாக்கலாம், ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இருக்கிற நேஷனலிசம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இருக்கிற நேஷனலிசம் அப்படிங்கிற இந்த ஐடியால தான் ஜயானிசம் அப்படிங்கிறது வருது. ஸோ ஜயானிசம் அப்படிங்கிறது 1890sல யூரோப்ல வந்து வருது. ஜயானிசம்னா என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா ஊர்லயும் நம்மள அடிக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து ஜூயிஷ் பேஸ்டு நேஷனலிஸ்ட் கண்ட்ரியா ஒன்று உருவாக்கணும். தே ஆர் இன்டர்லிங்கிங் நேஷனல் ஐடென்டிட்டி வித் ரிலிஜன்.
அண்ட் தே ஆர் கிரியேட்டிங் அ செப்பரேட், அந்த நமக்குன்னு ஒரு தனி லேண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தேடும்போது நம்ம ப்ராஃபட்டான மோசஸ் வந்து ப்ராமிஸ் பண்ண அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், கடவுள் வந்து மோசஸ்க்கு ப்ராமிஸ் பண்ண அந்த லேண்டுக்கே நம்ம போயிடலாம், அதுதான் பாலஸ்தீன், அங்கேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து லைக் நிறைய ஜூயிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இட் செல்ஃப் இஸ் ஜூ ஹூ வாஸ் ப்ராசிக்யூட்டட் இன் ஜெர்மனி. ஜெர்மனில ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவரே கல்லால் அடிச்சாங்க. அவர் உயிருக்கு பயந்துதான் அங்கிருந்து யுஎஸ்ஏக்கே ஓடி போவார். யுஎஸ்ஏக்கு வந்து எமர்ஜென்சி விசா வாங்கி சீக்கிரட்டா ஓடி போவார். அந்த மாதிரி நிறைய நீங்க நோபல் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்ச நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஜூஸ் தான், ஹூ ஆர் டாமினென்ட்லி இன் தி யூரோப்பியன் ரீஜன். பட் இந்த ரிலீஜியஸ் பர்சிக்யூஷனாலே வந்து பயந்து தான் அவங்க யூஎஸ்க்கு போயிருப்பாங்க. அதான் ஆபரேஷன் லின்ச்பின் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனே பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அப்படியா ஜூ சயின்டிஸ்ட் எல்லாரையும் அடிக்கிறாங்களா, அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காப்பாத்திடலாம், காப்பாத்தி நம்ம நாட்டில் வச்சுக்கிட்டு நம்ம சயின்ஸை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்து யூஎஸ்ல வச்சு யூஎஸோட சயின்ஸை வளர்த்தாங்க. ஸோ அப்படிதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேம் டு யூஎஸ்ஏ அண்ட் மெனி அதர் சயின்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்போ ஜயனிசம்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டர் ஆஃப் ஜயனிசம். நமக்குன்னு ஒரு லேண்ட் இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி ஒரு ரினவுண்டு சயின்டிஸ்டையே மக்கள் வந்து கல்லால் அடிக்கிறாங்க ரோட்ல நடந்து போறப்போ பாத்தீங்கன்னா, அப்போ ஹிட்லரோட வெறுப்புணர்ச்சி உருவாக்குன அந்த நாசி ஜெர்மனி எவ்வளவு மோசமானதா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அங்க வந்து சயின்ஸுக்கு மரியாதை இல்லை, ரிலீஜனுக்கு தான் மைண்ட் செட். ஸோ தட்ஸ் வை ஹேட்ரட் ஷுட் பி கர்ப்ட் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம்ஸை நம்ம வளர்க்க விடக்கூடாது. ஸோ தட் வில் எண்ட் அப் இன் லைக் திஸ் தான். ஸோ நேஷனலிசம் அண்டர் ஆட்டமன் எம்பையர், ஸோ பாலஸ்தீனியன் நேஷனலிசம் அண்டர், ஸோ இங்க ரைஸ் ஆஃப் ஜயனிசம் வருது, த நீட் ஃபார் செப்பரேட் நேஷன் ஆஃப் ஜூஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பாலஸ்தீன்ல யார் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஸோ யூரோப்ல வந்து கிறிஸ்டியானிட்டி பரவுதுன்னா 7th செஞ்சுரியில வந்த ப்ராஃபட் முகமதுடைய ஃபாலோவர்ஸ் ஆன இஸ்லாம் அப்படிங்கிறது என்டையர் அரப் ரீஜன்லயும் பரவிச்சு. ஸோ என்டையர் அரப் ரீஜன் இஸ் டாமினேட்டட் பை இஸ்லாம் நோ. அண்ட் திஸ் பாலஸ்தீனியன் ரீஜன், அதாவது இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா கண்டெம்பரரி அரப்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பாலஸ்தீனியன் அப்படிங்கிற அந்த ரீஜன்ல அரப் பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோயிங் இஸ்லாம், தே ஆர் லிவிங் தேர். அண்ட் அவங்களே வந்து ஒரு பாலஸ்டைன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து ஜெருசலம் அப்படிங்கிறது இந்த பாலஸ்தீன் ரீஜன் எது கீழே வருதுன்னா ஆட்டோமன் எம்பையர் கீழே வருது. ஆட்டோமன் எம்பையர் வந்து டர்க்கி பேஸ்டு எம்பையர். இப்போ டர்க்கி இருக்குல்ல, அதுதான் ஆட்டோமன் எம்பையரோட கேபிட்டல். அந்த ஆட்டோமன் எம்பையர் கீழே இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் வந்து இந்த பாலஸ்தீனா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து அப்பதான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ பேரலா ஜெயனிசமும் நடக்குது. அதே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறப்போ தான் வந்து இந்த பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் இந்த கும்பல் வந்து வார ஜெயிக்க போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் ஜெர்மன் அண்ட் ஆட்டோமன் எம்பையர், அப்போ ஆட்டோமன் எம்பையர் அண்ட் ஜெர்மன் வாஸ் இன் தி லூசிங் சைடு. ஸோ ஜெர்மனி அண்ட் ஆட்டோமன் எம்பையர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட லூசிங் சைட்ல இருந்திருப்பாங்க. ஸோ வின்னிங் சைட்ல இருக்கிறது யாருன்னா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். ஸோ பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வந்து வார ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்றாங்க, தே டிசைடட் டு ஆட்டோமன் எம்பையர் எல்லாம் நம்ம கிட்ட வரப்போகுது, பாதியா பிரிச்சுக்கலாம், கோட்டு போட்டு மேல நான் எடுத்துக்கிறேன் கீழே நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது என்ன ஆயிடுது, இந்த பாலஸ்தீனியன் ரீஜன் வந்து பிரிட்டனுக்கு வந்துருது. ஸோ ஆட்டோமன் எம்பையர் வந்து டிஃபீட்டட் இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ பாலஸ்தீனியன் ரீஜன் கேம்ட் அண்டர் தி பிரிட்டிஷ் கண்ட்ரோல். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியிற போய் 1917 பிரிட்டனுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஆட்டோமன் எம்பையர் எப்படியும் உடைய போகுது, பாலஸ்தீனியன் ரீஜன் நம்ம கிட்ட தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம்ல தான் ஜயானிசமும் நடந்துகிட்டு இருக்கு. ஜயானிசம் அப்படிங்கிறது என்டையர் யூரோப்லயும் நடக்குது. ஜூஸ்க்கு தனி நாடு வேணும், அது பாலஸ்தீனா தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பாலஸ்தீனியன் எப்படி நம்ம கண்ட்ரோல்ல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இங்கிலாந்துலயும் வந்து ஜயானிசம் நிறைய நடந்ததுல பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு பிரிட்டன் ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, பாலஸ்தீனியன் கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா நாங்க எல்லா ஜூஸையும் வந்து நாங்க பாலஸ்தீன்ல ரீஹாபிலிட்டேட் பண்றோம், திரும்ப வந்து பாலஸ்தீனுக்கே அனுப்புறோம், அங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணி செட்டில்மெண்ட் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது. பாலஸ்தீனியன் இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா பிரிட்டிஷ் பாலஸ்தீனா மாறிடுது. லைக் ஹவு இந்தியா வாஸ் அ காலனி டு பிரிட்டிஷ், பாலஸ்தீன் இஸ் அ காலனி டு பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் பாலஸ்தீன்ல பிரிட்டிஷ் அலோஸ் ஜூயிஷ் செட்டில்மெண்ட் இன் பாலஸ்தீன். ஸோ 1919ல இருந்து 1948 வரைக்கும் என்டையர் இங்கிலாந்துல இருக்கிற ஜூஸ் எல்லாருமே பாலஸ்தீன்ல ரீசெட்டில்மெண்ட் பண்றாங்க as a cause of Zionist movement. அண்ட் என்டையர் வேர்ல்டுலயும் இது தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாம் பாலஸ்தீனுக்கு போலான்ட்டு எல்லா ஜூஸுமே அங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நடக்குது. ஸோ அதே டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க என்ன நடக்குதுன்னா, பாலஸ்தீனியன் ரீஜன்ல அப்போ புதுசா வந்த ஜூஸுக்குமே ஆல்ரெடி இருக்கிற ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற இந்த பாலஸ்தீனியன் பீப்புளுக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிரிட்டிஷ் பாலஸ்தீன்ல யார் யார் இருக்கான்னு பாருங்க. காலங்காலமா இருக்கிற அரப்ஸ், அதாவது இந்த ஒரு 200 இயர்ஸா 2000 இயர்ஸா அந்த அரப்ஸ், அதுக்கப்புறமா இப்போ இந்த ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட்னால வந்து ஜூஸ், ரெண்டு கம்யூனிட்டி இருக்கா.
இதை ரூல் பண்றது யாரு? நம்மால் யாரு? பிரிட்டிஷ். நம்மால் எது சூப்பரா வரும்? டிவைட் அண்ட் ரூல் சூப்பரா வரும். ஸோ நம்ம ஊர்ல என்ன பண்ணாரு? நம்ம ஊர்ல ஹிந்து முஸ்லீம் கான்ஃபிளிக்ட் இப்போ இருக்குன்னா அது முக்கியமான காரணமே பிரிட்டிஷ் தான். ஸோ அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாரு? இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த ரைவல்ரியை உருவாக்கி விடுறாரு. ஒரு சைடுக்கு சப்போர்ட் ஆகும், இன்னொரு சைடுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ஊர்ல வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? தேவர் மோர் அலைன்டு வித் முஸ்லீம் லீக் அண்ட் ஹிந்து மகாசபா அண்ட் அப்போஸ் தி காங்கிரஸ். ஸோ முஸ்லீம் லீக்கு சைட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க. காங்கிரஸ்க்கு வந்து அப்போஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஹிந்து பார்ட்டி, முஸ்லீம் லீக் முஸ்லீம் பார்ட்டி அப்படின்னு பிரிச்சு விடுவாங்க. காங்கிரஸ் என்ன சொல்ல, இல்ல எங்க கட்சியில் எல்லாருமே இருக்காங்க, நாங்க இந்து பார்ட்டி கிடையாதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. பதனி வேலை பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க பெரியதா. இதே டைம்ல இவங்களுக்குள்ளேயே இப்போ சண்டை வருது. ஜூயிஷ்குள்ள வந்து ஒரு மிலிட்டன்ட் குரூப் வருது. நம்ம பிரிட்டனையும் தூக்கி போட்டலாம், அராபியும் தூக்கி போட்டு நம்ம ஜூயிஷ் கண்ட்ரியை உருவாக்கிடலாம் ஒரு மிலிட்டன்ட் குரூப் அதுக்குள்ள வந்துருது. இந்த டைம்ல தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. அங்க ஜெர்மன்ல ஒரு பைத்தியம் ஹிட்லர் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. ஸோ ஹிட்லர் வந்து சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்னால டியூ ரெஸ்பெக்ட் இருந்தாலும் வாட் இட் டு ஜூஸ்க்குன்னா அவரோட பைத்தியம் தான் சொல்லணும். ஸோ இஸ் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஸோ ஹிட்லர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஹோலோகாஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அத்தனை மில்லியன் ஜூஸை வந்து கொல்றாங்க. இந்த ஜூஸுங்கிறதே ஒன்று இருக்கக்கூடாது, கொண்டுடலாம் அப்படின்னு. அந்த அவ்வளோ நாளா உருவாக்குன அந்த ஹேட்ரட் ஜீனோசைடா மாறுது. ஜீனோசைடா மாறும்போது ஜயனிசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இந்த ஹோம்லேண்டுக்கான நீட் இன்னும் அதிகமாகுது. யூரோப்ல இருக்கிற 6 மில்லியன் ஜூஸை வந்து கொல்றாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நமக்குன்னு ஒரு நாடு வேணுங்கிற அந்த தேவை அதிகமாகுது. இந்த லேண்ட்ல ஜூஸ் வரணுங்கிற தேவை இன்னும் அதிகமாகுது. ஸோ மோர் ஜூஸ் ஆர் ரீசெட்டில்டு பை பிரிட்டிஷ் இன்னும் நிறைய பேரை ரீசெட்டில்மெண்ட் உள்ள அலோவ் பண்றாங்க. ஸோ அப்போ 1947 அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. ஹிட்லர் இஸ் டிஃபீட்டட், ஜெர்மனி இஸ் டிஃபீட்டட், அண்ட் நவ் வி ஆர் கிரியேட்டிங் பாலஸ்தீன் ஹியர். ஸோ இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த ரீஜன்ல வந்து பிரிட்டிஷ் இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னு பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இனிமேல் இந்த காலனிஸ் எல்லாம் வச்சு ஆள முடியாது, நான் கிளம்பி அமெரிக்காக்கே போயிடுறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ போகும்போது என்ன பண்ணுவாங்க? போட போட்டு நாடை ரெண்டாக்கி போவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துருக்கோம். அதே தான் அங்கேயும் பண்றாங்க. சரிப்பா, நீ வந்து 2000 வருஷமா இருக்கன்னு சொல்ற. அவங்க வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே மோசஸ் வந்து எங்களோட லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஜூஸ் சொல்றாங்க. சரி, என்ன பண்றது? 2 ஸ்டேட் சொல்யூஷன். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? நாடை ரெண்டா பிரிச்சிடலாம். ரெண்டா பிரிச்சு நான் 2 கண்ட்ரி ஆக்கிடுறேன். ஒன்னு வந்து ஜூயிஷ் பாலஸ்தீன், இன்னொன்று வந்து அரப்ஸ். ஸோ இந்த பார்ட்டிஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண ஒரு கண்ட்ரி வந்து இந்தியா தான். அப்கோர்ஸ் ஸ்டில் டுடே வி ஆர் ஃபேசிங் இட்ஸ் ரேத், பட் ஸ்டில் நம்ம கண்ட்ரி ஓரளவுக்கு பார்ட்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து அந்த டைம்ல அவ்வளோ பிரச்சனைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க, தேங்க்ஸ் டு அவர் ஃபவுண்டிங் லீடர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றி வந்துட்டோம். ஆனா இங்க அதுதான் சரியா நடக்கல. அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்குது? ஜூ ஒரு தனி கண்ட்ரியாவும் அரப் பாலஸ்தீன் தனி கண்ட்ரியாவும் 2 கண்ட்ரியா அப்பவே 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்துருச்சு. அப்படிதான் உருவாக்கிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்றது? அப்போ புதுசா ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ தெரியாது யுனைடெட் நேஷன் யாருன்னு. ஸோ யுனைடெட் நேஷன் சொல்யூஷன் கொடுக்கும் என்ன சொல்றாங்க? அதே தான் நம்ம இந்தியாவுக்கு நடந்து அதே தான் அங்கேயும் நடக்குது. சரிப்பா, யுனைடெட் நேஷன் தான் இந்த பிளானே சொல்லுது. ஒரு சைடு வில் பி ஃபார் ஜூஸ் அண்ட் அதர் சைடு வில் பி ஃபார் பாலஸ்தீன். 2 பேருமே இஸ்ரேல் ஒரு நாடு, பாலஸ்தீன் ஒரு நாடு, 2 நாடா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் போயிடுச்சு. அந்த பீஸ் டீல தான் யார் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா பாலஸ்தீன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. நாங்க 2000 வருஷமா இங்க இருக்கோம், எப்படி எங்க நாடை வந்து நீங்க பிரிச்சு 2 ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி. So 2 state solution and Jews getting a nation and Palestine getting independence. Jew people you get a separate nation, Palestine people you get independence from us. So இதே தான் இந்தியாவில் சொன்னாங்க. ஜின்னா யூ கெட் பாகிஸ்தான், இந்தியா யூ கெட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 2 பேரும் ஹாப்பியா நாங்க போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றாங்க. ஜூஸ் பீப்புள் காட் அ செப்பரேட் நேஷன் அண்ட் பாலஸ்தீன் காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி they created this. ஸோ இதான் இப்போதான் நம்ம மேப்புக்கே வரும். இனிமேல் நிறைய மேப் வரும். ஸோ மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. மேப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோ. ஸோ இதான் வந்து இஸ்ரேல் உடைய மேப். இந்த மேப்ல வந்து இந்த கிரீன் ரீஜன் எல்லாமே பாலஸ்தீனியமாவும், ப்ளூ ரீஜன் எல்லாமே வந்து இஸ்ரேலாவும் பிரிக்கிறாங்க. ஸோ ஈக்குவலா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க அப்படி தெரியாது, ஆனால் ஈக்குவல் டெரிட்டரி தான். இந்த ஜெருசலேம் அப்படிங்கிறது கேபிட்டல். இந்த ஜெருசலேம் அப்படிங்கிறது யாருக்குன்னு அடுத்த பிரச்சனை வருது. ஏன்னா ஜெருசலேம் வந்து முஸ்லிம்ஸ் வந்து எங்களுக்கு அல்லஸ்கா மாஸ்க் இருக்கு, அது எங்களுதுன்றாங்க. ஹிந்துஸ் வந்து ஜீசஸே அங்கதான் பிறந்தாரு, அது எங்களுது அப்படின்னு சொல்றாங்க. சாரி, ஹிந்துஸ்ன்ற மாதிரி. முஸ்லிம்ஸ்னா ஹிந்துஸ்னே வருது நமக்கு. அந்த அளவுக்கு நம்மளை கரப்ட் பண்ண முஸ்லிம்ஸ் வந்து அல்லஸ்கா மாஸ்க், இதுதான் இந்த வீடியோ நான் எடுக்கல. அல்லஸ்கா மாஸ்க் இருக்குன்றாங்க.
ஜூஸ் வந்து இல்ல மோசஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து இல்ல அங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸ் அங்கதான் பிறந்தாரு, அது எங்களுதுன்றாங்க. ஜூஸ் வந்து இல்ல அதுதான் வந்து மோசஸோட ப்ராமிஸ் லேண்ட்ன்றாங்க. ஸோ 3 பேருமே கிளைம் பண்றாங்க. அங்க கிறிஸ்டியன்ஸும் மைனாரிட்டியா இருக்காங்க. 3 பேருமே கிளைம் பண்ணதுனால இது யாருக்கும் கிடையாது, இன்டர்நேஷனல் டெரிட்டரி அப்படின்னு யுஎன் சொல்லுது. இப்போ நம்ம சண்டிகரை பண்ணோம்ல, சண்டிகர் எனக்கு வேணும்னு பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் ஒரே சண்டை, 2 பேருக்கும் கிடையாது, அது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்ல. அந்த மாதிரி தான் வந்து சண்டிகருக்கு எப்படி ஒரு சண்டை வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் சண்டை வருது. ஸோ இட் வில் பி காமன் கேபிட்டல் ஃபார் போத் தி ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி இட் வில் பி இன்டர்நேஷனல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதான் வந்து யூஎன் பண்ண ப்ரொபோசல். இது அப்பயே ஒத்துக்கிட்டு இருந்தா பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ இதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ புரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, அரப் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கல. மற்ற அரப் ஸ்டேட்ஸான சவுதியா இருக்கட்டும், டர்க்கியா இருக்கட்டும், ஈரான் ஈராக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அது எப்படி எங்க நாட்டு மக்களுடைய லேண்ட் எடுத்து புதுசா சயனிஸ்ட், ஏன்னா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அரப்ஸ்க்கும் ஜூஸ்க்குமே வந்து அந்த 1917 to 48 நிறைய பகை வந்துருச்சு. என்ன பகனா, இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல்னால நிறைய பகை வந்துட்டதுனால அது எப்படி ஒரு லேண்டை கொடுத்துட முடியும். எப்படி இந்தியாவில் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு கிரியேட் பண்றப்போ எப்படி ஒரு ஹேட், நிறைய பேருக்கு அது பிடிக்கல, யாருக்குமே அது பிடிக்கல தான். ஏன் அது பிடிக்கலன்னா அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, என்டையர் அரப் நேஷன், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இவங்களோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு பாலஸ்தீனியன் வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா ஒரு வாருக்கு போயிட்டு இஸ்ரேலை வந்து கேப்சர் பண்ணி திரும்ப ஃபுல் பாலஸ்தீனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போறாங்க. அப்போ சவுதி அவங்களாம் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அப்பெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன கண்ட்ரிஸ் தான், ஆயில்லாம் அவ்வளவா பெருசா இல்லை. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த வார்ல என்ன ஆயிடுச்சு, நான் சொன்னல இஸ்ரேல் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. குளோபல் லெவல்ல இருந்து அவங்களுக்கு டொனேஷன்ஸ், குளோபல் லெவல்ல இருந்து மிலிட்டரி சப்போர்ட், ஏன்னா என்டையர் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய ரிச் கம்யூனிட்டி, அதான் வந்து மைனாரிட்டியா இருந்தாலும் ரிச் கம்யூனிட்டி, வெல் அக்யூம்லேஸ்ட் கம்யூனிட்டி, பெரிய ஜாப்ஸ்ல இருக்க கம்யூனிட்டி, எல்லா சயின்டிஸ்டும் அந்த கம்யூனிட்டி தான். நோபல் பிரைஸ் வாங்கினதுல பர்சன்டேஜ் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ஜூஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால குளோபல் லெவல்ல இருந்து சப்போர்ட் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் ஸ்ட்ராங். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்லயே அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராங் ஆர்மி. ஸோ அந்த ஆர்மி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தே டிஃபீட்டட் தி அரப்ஸ் இன் தட் வார். ஸோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்பயே ஒத்துட்டு இருந்தா 2 பேரும் இப்படி இருந்திருக்கலாம். ஒத்துக்காம அரப் வந்து ஒரு வாரை வேஸ்ட் பண்ணதுனால அந்த வார் நடந்து, வாரோட எண்ட்ல இஸ்ரேல் இஸ் வின்னிங் த வார். இஸ்ரேல் இஸ் வின்னிங் த வார் அண்ட் வாட் தே ஆர் டூயிங், இஸ்ரேல் இஸ் வின்னிங் த வார். இஸ்ரேல் ஒன் மோர் டெரிட்டரிஸ், ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்ததோட இன்னும் நிறைய டெரிட்டரிஸை வந்து பாலஸ்தீன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுது. ஸோ இந்த வார்ல வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா யார் வராங்கன்னா, இஜிப்ட் வருது, ஜார்டன் வருது. ஸோ ஜார்டன் அண்ட் இஜிப்ட் போத் ஆர் அரபிக் ஸ்டேட்ஸ் அண்ட் தே சப்போர்ட்டட் தி பாலஸ்தீன். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்ற இந்த ரீஜனை வந்து ஜார்டன் எடுத்துக்கிறாங்க, இந்த குட்டி ரீஜன் வந்து இஜிப்ட் எடுத்துக்கிறாங்க, இந்த ப்ளூ ரீஜன் ஃபுல்லா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி கண்ட்ரியா ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம இதுல புரிஞ்சுக்கணும், இதுதான் வந்து இப்போ நம்ம கரண்ட் காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். இது இஸ்ரேலோட ஈஸ்ட்ல தான் இருக்கு. ஏன் வெஸ்ட் பேங்க் அப்படின்னா, இங்கதான் ஜார்டன் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் போகுது. ஜார்டன் ரிவருடைய வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறதுனாலதான் இந்த ரீஜனுக்கு வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற பேரு. சோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் இஸ்ரேல் எப்படி சொல்லுவாங்கன்னா, த ப்ராமிஸ்ட் லேண்ட் பிட்வீன் தி ஜார்டன் ரிவர் அண்ட் மெடிட்ரேனியன் சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜார்டன் ரிவருக்கும் மெடிட்ரேனியன் சிக்கும் நடுவில் இருக்கிற லேண்ட் தான் ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ரீஜனும் காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிற இந்த 2 ரீஜன் தான் வந்து பாலஸ்தீனியனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜார்டன் இஜிப்டும் வாருக்கு சப்போர்ட் வந்ததுனால இந்த வாரோட முடிவில் என்ன ஆகுது, ப்ளூ ரீஜன் எல்லாம் இஸ்ரேல் ரீஜன் ஆயிடுது. இந்த கிரீன் ரீஜன் தான் வந்து இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ஜார்டன் கண்ட்ரோல்லையும், இந்த காசா அப்படிங்கிறது இஜிப்ட் கண்ட்ரோல்லையும், இந்த என்டையர் ப்ளூ ரீஜனும் ஒரு தனி இஸ்ரேலாவும் 1948 ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்களை நம்ம இஸ்ரேலை டிஃபீட் பண்ணி லேண்ட் எடுத்துடலான்னு பார்த்தா கடைசியில் இஸ்ரேல் ஒன் தி வார் அண்ட் கேப்சர்ட் மோர் டெரிட்டரிஸ். ஜெருசலேம் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் டெரிட்டரிலாம் கிடையாது எங்களுதுன்னு சொல்லி இஸ்ரேல் கேப்சர்ட் ஜெருசலேம் அண்ட் மேட் இட் ஆஸ் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். அப்போ என்ன ஆயிடுது, ஜெருசலம் இஸ் டிவைடட் இன்டு 2, ஈஸ்ட் ஜெருசலம், வெஸ்ட் ஜெருசலம். ஈஸ்ட் ஜெருசலம் இஸ் அண்டர் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன் ஜார்டன் கண்ட்ரோல் அண்ட் வெஸ்ட் ஜெருசலம் இஸ் அண்டர் இஸ்ரேல் கண்ட்ரோல் அப்படின்னு பிரிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் 1948 வார் முடியுது. ஸோ வெஸ்ட் பேங்க் ஜார்டன் கிட்டையும், காசா ஸ்ட்ரிப் வந்து இஜிப்ட் கிட்டையும். ஸோ இப்போ புரியுதா, இப்போ இதான் வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப், இஸ்ரேல் அப்படின்னு 3 ரீஜன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறதுல பாலஸ்தீனியன் அரப்ஸ் இருக்காங்க, காசா ஸ்ட்ரிப்ல பாலஸ்தீனியன் அரப்ஸ் இருக்காங்க, இந்த ப்ளூ ரீஜன்ல ஜூஸ் அதாவது இஸ்ரேலி ஜூஸ் இருக்கும். இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன். 1967 என்ன ஆகுது, திரும்ப இந்த அரபிக் ஸ்டேட்ஸ் அதாவது எஜிப்ட், ஜார்டன், சிரியாலாம் சேர்ந்து அதை எப்படி விட்டுற முடியும், நம்ம சண்டை செஞ்சு திரும்ப வாங்கிடலாம் அப்படின்ட்டு 2வது வாருக்கு வராங்க. திரும்ப இஸ்ரேலை நம்ம அட்டாக் பண்ணி லேண்டை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வாருக்கு வந்து அதான் 6 டே வார் 1967 நடக்குது. அந்த வார்லயே தோத்துடுறாங்க.
அந்த வார்லயும் அராப் சைடு தோத்துருது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிடுது, அதுக்குள்ள அவங்க டெவலப் ஆயிட்டாங்க, பயங்கரமா மிலிட்டரி டெவலப் பண்ணதுனால அந்த சைட்ல போயிட்டு என்டையர் வெஸ்ட் பேங்கை கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த சைடுல காசா ஸ்ட்ரிப் மட்டும் விடாம இஜிப்ட் கிட்ட இருந்து சினாய் பெனின்சுலாவே எடுத்துக்கிறாங்க. சினாய் பெனின்சுலானா திஸ் இஸ் சூயஸ் கெனால், உங்களுக்கு புரியுதா லொகேஷன். ஸோ முக்கியமான ஏரியாவான சூயஸ் கெனால் இருக்கிற அந்த ரீஜனான சினாய் பெனின்சுலாவை எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க வந்து சிரியா கிட்ட இருந்து கோலன் ஹைட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது இங்க ஒரு மலை ரீஜன், இட்ஸ் அ மவுண்டன் ஹியர். இங்க வந்து சிரியா இருக்கு, இந்த மவுண்டன் ரீஜன் சிரியா கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. 2015 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், கோலன் ஹைட்ஸ் இஸ் சீன் இன் நியூஸ் வேர் அப்படிங்கிறது தான் 2015 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஆப்ஷன்ல வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன், சிரியான்னு கூட இல்லை, மிடில் ஈஸ்ட், அப்புறமா வந்து சைனா, அந்த மாதிரி லொகேஷனாக தான் கொடுத்துருந்தாங்க, டைரக்ஷனாக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி கொஸ்டின். இந்த கோலன் ஹைட்ஸ் தான் வந்து சிரியன் ரீஜனை கேப்சர் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோலன் ஹைட்ஸ் யாருக்குன்னு சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு, லைக் காஷ்மீர் இஷ்யூ மாதிரி. ஸோ இப்போ இஸ்ரேல் இவ்வளோ கேப்சர் ஆயிடுச்சா, 1967 ஐயோ இவனுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு நம்ம லேண்ட் எல்லாம் போயிடுச்சேன்னு இஜிப்டையும் ஜார்டனும் இப்போ வந்து வெறுப்புல ஆயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் கேப்சர்ட் என்டையர் ரீஜனை கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அப்போத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேலி பீப்புள் ஸ்டார்டட் டாமினேட்டிங் த ரீஜன், தே பிகேம் தி மெஜாரிட்டி கம்யூனிட்டி, தே ஸ்டார்டட் சைட் லைனிங் தி அரப் பீப்புள். பாலஸ்தீனியன் பீப்புளை செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா ட்ரீட் பண்றது, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அப்ரஷன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தி மெஜாரிட்டி கம்யூனிட்டி அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். கெட்டோவைசேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் போடுறது, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆரம்பிக்குது. 1973 இஜிப்ட், சிரியா என்ன பண்றாங்க, திரும்ப வந்து நம்ம விட்ட இடத்தெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றாங்க. இப்போ ஹமாஸ் பண்ண சர்ப்ரைஸ் அட்டாக்கையும் அப்போ இஜிப்ட் பண்ண சர்ப்ரைஸ் அட்டாக்கையும் கம்பேர் பண்றாங்க, சிமிலர் அட்டாக்னு. இப்போ எப்படி ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கே தெரியாம ஒரே நைட்ல சடனா பார்த்து அவ்வளவு பெரிய ஒரு அட்டாக் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு அட்டாக் 1973 இஜிப்ட் பண்றாங்க. அதான் வந்து யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்றோம். யோம் கிப்பூர் வார் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படி ஏதாவது கேட்கலாம் ப்ரிலிம்ஸ்ல. அதனாலதான் சர்ப்ரைஸ் அட்டாக் பை இஜிப்ட் அண்ட் சிரியா டு கேப்சர் பேக் தி சினாய் பெனின்சுலா அண்ட் தி கோலன் ஹைட்ஸ். கோலன் ஹைட்ஸை கேப்சர் பண்ண சிரியாவும் இந்த சினாய் பெனின்சுலா, ஏன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ரீஜன் ஃபார் இஜிப்ட், இதை கேப்சர் பண்ணது இஜிப்ட் என்ன பண்றாங்க, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி ஒரு வாருக்கு வராங்க. அதான் வந்து யோம் கிப்பூர் வார். இந்த யோம் கிப்பூர் வார் வந்து இப்போ ஹமாஸ் உடைய கண்டெம்பரரி வார் மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்துச்சு. பட் தட் வார் இஸ் இன்கன்க்ளூசிவ், அது வந்து கன்க்ளூசிவாக முடியல, ஸ்டேல் மேட்டா தான் போய் முடிஞ்சது. லைக் உக்ரைன் ரஷ்யா வார் இப்போ போயிட்டு இருக்குல்ல, ஸ்டேல் மேட்டா, கன்க்ளூஷனே இல்லைல்ல, ரெண்டு பேருமே ஈகோக்காக தான் நின்றுட்டு இருக்காங்களே தவிர யாருமே பின்னாடி போற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கன்க்ளூசிவா போயிடுச்சு. இந்த டைம்ல தான் வந்து அண்ணன் இல்லாம எப்படி ஒரு நாள் போறது, நம்ம எவ்வளவு முக்கியமான ஆளை விட்டுட்டோம், யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ இல்லாம எப்படி இவ்வளவு நாள் போகும். யூஎஸ்ஏ வந்து லாங் ஸ்டாண்டிங்கா வந்து யூஎஸ்ஏ இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் இஸ்ரேல் பிகாஸ் ஆஃப் தேர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங், தே சப்போர்ட் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கு வந்து தே ஆர் ஹேவிங் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நம்மளுடைய யூஎஸ் பிரசிடென்ட் வழக்கம் போல நான் பீஸ் டீல் சைன் பண்றேன் வாங்க, நான் அமைதி பூராவா இருக்கேன், அப்பதான் நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பீஸ் டீலுக்கு வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது போகுது. கேம்ப் டேவிட் அப்படின்னா வந்து யூஎஸ்ல இருக்கிற வாஷிங்டன் டிசில இருக்கிற ஒரு ஏரியா தான் கேம்ப் டேவிட். அந்த கேம்ப் டேவிட்ல அக்கார்ட் சைன் பண்ணனால அது கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ். அண்ட் டேவிட் இஸ் அ பிப்ளிக்கல் பர்சனாலிட்டி ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ 3 ரிலிஜனுக்கும் திரும்ப காமனான ஒரு பர்சனாலிட்டி அவர் தான் டேவிட். டேவிடு, தாவிது அப்படிங்கிற வேரியஸ் நேம்ஸ்ல வரும் பைபிள்ல. ஸோ கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ்ல வந்து என்ன யார் யாருக்குள்ள பீஸ் டீல்னா, பாலஸ்தீனியன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், இஸ்ரேலி ரெப்ரஸன்டேட்டிவ், இஜிப்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், ஜார்டன், சிரியா எல்லாரோட ரெப்ரஸன்டேட்டிவ் கூப்பிட்டு இஜிப்ட் என்ன சொல்றாங்க, these people are the Egypt is the first Arab country to sign peace deal with Israel. இப்போ நம்ம ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் பாக்குறோம்ல, யுஏஇ சைனிங் பீஸ் டீல், அந்த மாதிரி அரபிக் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் பீஸ் டீல் டு சைன் வித் இஸ்ரேல் யாருன்னு பார்த்தா இஜிப்ட் தான். சினாய் பெனின்சுலா மாதிரி பெரிய லேண்டை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பீஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன சைன் பண்றாங்கன்னா, சரி நான் இனிமேல் உங்க பிரச்சனையில தலையிடல, எனக்கு சினாய் பெனின்சுலா கொடுத்துரு, சரியா, நான் இனிமேல் உங்க போக்குக்கு வர மாட்டேன்னு இஸ்ரேல் வந்து வாங்கி வெளியே வந்துடுறாங்க. இனிமேல் பாலஸ்தீன் காசுக்கெல்லாம் நான் வரல, நீங்க அவனுக்கு நல்லபடியா ட்ரீட் பண்ணுங்க, பாவம் அவங்க, பட் எனக்கு சினாய் பெனின்சுலா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் வரலன்ட்டு சினாய் பெனின்சுலா வாங்கிடுறாங்க. தே ப்ராமிஸ் தட் தே வில் கிவ் பேக் சினாய் பெனின்சுலா. சிரியாவை என்ன பண்றா, நானும் உங்ககிட்ட இனி பிரச்சனை இல்லை, எனக்கு கோலன் ஹைட்ஸை கொடுத்துருன்றாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு அது வந்துருது. ஸோ கேம்ப் டேவிட் அக்கார்ட்ல இஜிப்ட் காட் பேக் தி சினாய் பெனின்சுலா, சரியா. ஸோ இந்த இஜிப்ட்ல வந்து இந்த சினாய் பெனின்சுலா வாங்கிட்டதுனால இப்போ இந்த இஜிப்சியன் பிரசிடென்ட் இருக்காருல்ல, இந்த கேம்ப் டேவிட் அக்கார்ட்ல பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி பீஸ் டீல்ல சைன் பண்ணா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, பிரச்சனை வேணாம் பீஸா போயிடலாம், சண்டை வேணாம் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னா
நாட்டு நலனுக்காக தான் அதை சொல்றாரு. ஆனா அது நேஷனலிசம் ஒத்துக்காது. ஹைப்பர் நேஷனலிசம்னு ஒன்று உருவாக்கி இருப்பாங்க அவங்க கண்ட்ரில. அந்த கண்ட்ரில அந்த ஹைப்பர் நேஷனலிசம்னு ஒன்று உருவாக்குனதுனால ஒரு தலைவர் வந்து உனக்கு எனக்கு சண்டை வேணா நம்ம பீஸா போயிடலாம் அப்படின்னா அவன் நம்ம எதிரி. ஏன்னா இந்த தலைவர் அத்தனை வருஷமா அவங்களை எதிரி எதிரின்னு சொல்லி தான் வளர்த்திருக்காரு. அவன் எதிரிக்கிட்ட நீ பீஸ்ல போவியா அப்படின்னு சொல்லி அந்த தலைவரே கொண்டுடுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து காந்திஜியோட அசாசினேஷன் ஒன் ஆஃப் தி ரீசனே வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக ஒரு பேசினாரு அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் அந்த இஜிப்சியன் தலைவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி ஜூயிஷ் கிட்ட போய் பீஸ் டீல் சைன் பண்ணலாம்? ஒரு அரப் நாடா இருந்துட்டு ஜூ கிட்ட போய் நீ சைன் பண்ணலாமா? இஸ்ரேல் கிட்ட பீஸ் டீல் சைன் பண்ணலாமான்ட்டு அந்த இஜிப்சியன் லீடரே அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் முடியுது. ஸோ Egypt got back the Sinai Peninsula, but that Egyptian president lost his life, unfortunately. இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, இந்த 1967 டைம்லயே வந்து பாலஸ்தீனியன் ரீஜன்ல ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. 1967ல இருந்தே அந்த 6 days வார் டைம்ல எப்படி வந்து ஜயனிசம் நடக்கிறப்போ ஜூ நேஷனலிஸ்ட் மிலிட்டன்ட் மியூசியம் மூவ்மெண்ட் வந்ததோ, இப்போ என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் டாமினேட்டட் பாலஸ்தீனியன்ல இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா அரப் பேஸ்ட் இஸ்லாமிக் பேஸ்ட் ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் வருது. அதுதான் வந்து பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் PLO. இந்த PLOவோட தலைவரா இருக்கிறதா யாருன்னா யாசர் அரஃபத் அப்படிங்கிற ஆரம்பத்துல ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்டா தான் இருந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஹி கேவ் அப் ஆர்ம்ஸ் அண்ட் ஹி வென்ட் இன்டு தி பீஸ் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்டா போயிடலாம், நான் ஐ எம் கிவிங் அப் ஆர்ம்ஸ் அப்படின்ட்டாரு. பட் ஆரம்பத்துல அது மிலிட்டன்ட் மூவ்மெண்டா ஆரம்பிக்குது. அதான் PLO. இந்த டைம்ல வந்து PLO வந்து அப்படிங்கிறது ஒண்ணு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இந்த பாலஸ்தீன்ல ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ PLO இஸ் பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் யாசர் அரஃபத். இந்த டைம்ல வந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்க, செட்டில்மெண்ட் கொலோனியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பயன்படுத்துறாங்க. வாட் இஸ் தி செட்டில்மெண்ட் கொலோனியலிசம்? இப்போ என்டையர் வேர்ல்டுமே வந்து ஒப்பீனியன் என்னன்னா தே சப்போர்ட் 2 ஸ்டேட் சொல்யூஷன். என்டையர் வேர்ல்டு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் பெஸ்ட். இவங்களுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆனா எல்லாருக்குமே காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்குமே 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் சொல்யூஷன் தெரியும். அண்ட் என்டையர் வேர்ல்டு இஸ் டுவர்ட்ஸ் தட். அப்போ என்டையர் வேர்ல்டுமே 2 ஸ்டேட் சொல்யூஷனை சப்போர்ட் பண்ணிட்டா நமக்கு திரும்ப வந்து பாலஸ்தீனுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துடும். அப்படிங்கிறதுனாலே இஸ்ரேல் டிசைடட் நம்ம இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை வந்து ஒத்துக்க விடக்கூடாது. நாளைக்கு 2 ஸ்டேட் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து வெஸ்ட் பேங்கும் காசாவும் வந்து பாலஸ்தீனியன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, மிச்சதெல்லாம் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு கண்ட்ரி உருவாயிடுச்சு அப்படின்னா அது நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மேப்ல இந்த ரீஜன் ஃபுல்லாவே அரபிக் முஸ்லீம் டாமினேட்டட், இங்க அரபிக் முஸ்லீம் டாமினேட்டட், ப்ளூ எல்லாமே வந்து ஜூயிஷ் இஸ்ரேலி டாமினேட்டட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெஸ்ட் பேங்க்ல வந்து ஜூயிஷ் பீப்புளை போய் செட்டில்மெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஜூயிஷ் பீப்புளுக்கு ரியல் எஸ்டேட்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்டர் அங்கங்க என்ன பண்றாங்க, சென்னைக்கு அருகாமையில் அப்படிங்கிற மாதிரி அடுத்த அண்ணா நகர், அடுத்த ஜெருசலம், அடுத்த டெல் அவீவ் வந்து வெஸ்ட் பேங்க்ல தான் இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம் பக்கத்திலேயே உங்களுக்கு வீடு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாவே வந்து செட்டில்மெண்ட்ஸ் பண்றாங்க. கம்மி ரேட்ல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல உருவாக்கி ஜூயிஷ் பீப்புள்லாம் போய் அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட்ஸ், லக்ஸூரியஸ் வில்லாஸ் அதெல்லாம் கட்டி ஃபுல் ப்ரொடெக்ஷனோட. அப்போ அங்க பாலஸ்தீனியன் மக்கள் இருப்பாங்களே, அவங்க நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் இல்லை, ஃபுல்லா வேலி போட்டுடலாம், மிலிட்ரி இருக்கும், ஃபுல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சீப் விலை, லேண்ட் ரொம்ப சீப்பு, நீங்க லக்ஸூரியஸா வாழலாம், நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. இதான் செட்டில்மெண்ட் கொலோனியலிசம். செட்டில்மெண்ட் கொலோனியலிசம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ட்ரைபல் பீப்புள், நான் ட்ரைபல் பீப்புள் அதிகமா வரதுனால ட்ரைபல் பீப்புள் மைனாரிட்டி ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய ஜூயிஷ் பீப்புளை நம்ம வெஸ்ட் பேங்க்ல போய் செட்டில் பண்ணிட்டே இருந்தா நாளைக்கு வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அரப் முஸ்லிம்ஸ் டாமினேட்டட் ரீஜனா இருக்காது, அது தனி கண்ட்ரியா கொடுக்குறப்போ அங்க ஜூயிஷ் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கறதே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது 70s 80s 90sல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 70sல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டன்டா இந்த ரியல் எஸ்டேட் பூம் நடக்குது. ஸோ இந்த ஜூயிஷ் செட்டில்மெண்ட் ஃபுல்லா என்ன பண்றாங்க, இந்த என்டையர் வெஸ்ட் பேங்க்லயும் பாருங்க, இந்த எல்லா ரீஜன்லயுமே வந்து ஜூயிஷ் மெஜாரிட்டி ரீஜன்ஸை உருவாக்கி அங்க மக்களை வந்து செட்டில்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தட் இந்த ரீஜன்ல ஜூயிஷ் பீப்புள். ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லா என்ன இருக்குன்னா செக்யூர்ட் பார்டர்ஸ் இருக்கும், செக்யூர்ட் பார்டர்ஸ் வித் மிலிட்ரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரீஜன்ல ஏதாவது கான்ஃபிளிக்ட் வந்தா மிலிட்ரி அட்டாக்கிங் தி பாலஸ்தீனியன் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நடக்கும். அங்க மிலிட்ரி இருக்கும், அங்க பாலஸ்தீனியன் மக்கள் ஏதாவது வருவாங்க, அந்த சைட்ல மிலிட்ரி வெர்சஸ் பாலஸ்தீனியன் பீப்புள் அட்டாக்ஸ் நடக்கும், போய் கேஸ் போடுறது, ஹராஸ் பண்றது, விடுதலை படத்துல வர மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். விடுதலை அண்ட் விசாரணை அது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். ஸோ ரிலீஜியஸ் ரீஜன்னாலையும் பொலிட்டிக்கல் ரீஜன்னாலையும் சீப் ஹவுசிங்னாலையும் மெனி ஜூயிஷ் செட்டில்மெண்ட் ஹேட் இன் தி வெஸ்ட் பேங்க். ஸோ அதனால இப்போ வெஸ்ட் பேங்க்ல வந்து நிறைய ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? ஸோ ஸ்லோவா ஆரம்பிச்சு இந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் திரும்ப இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவும் PLO வந்து குரல் கொடுத்து ஃபைட் பண்றாங்க.
இந்த இஸ்ரேலி செட்டிலர்ஸ்க்கும் பிஎல்ஓக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. இந்த பிஎல்ஓ சார்ந்த மக்கள் வந்து பிஎல்ஓ சார்ந்த பீப்புள் என்ன பண்றாங்க, மிலிட்டன்ட் குரூப் அப்பப்போ செட்டில்மெண்ட்ல இருக்கிற ஜூயிஷ் பீப்புள் அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சரியா, உலகத்துல எங்க இந்த மாதிரி நடந்தாலும் இதே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காலையும் இதுதான் நடந்துச்சு. ஸோ த சேம் திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடானா ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடானா என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரும் ரெவல்யூஷன், லைக் இன்டிஃபாடானா ஒரு ரெவல்யூஷன். ஸோ இந்த என்டையர் பாலஸ்தீனியன் மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபைட் மாதிரி, ரஷ்யன் ரெவல்யூஷன், யூஎஸ் ரெவல்யூஷன் மாதிரி, பிரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி இவங்க ஒரு ரெவல்யூஷன் பண்றாங்க. அந்த ரெவல்யூஷன் டைம்ல தான் என்ன ஆயிடுச்சு, இந்த பிஎல்ஓ நம்பி இருந்தா பிரோஜனம் இல்லை. ஏன்னா பிஎல்ஓ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ராட்டிக்கா மாறிட்டு வருது. யாசர் அரஃபாத்தும் கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ராட்டிக்கா மாறிட்டு. ஏன்னா நம்மளை விட வந்து இஸ்ரேல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ மிலிட்டன்ட் வார்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணா இன்னும் டேமேஜ் தான் அதிகமாகும். ஸோ பீஸ்ஃபுல்லாகவும் இன்டர்நேஷனல் சப்போர்ட் மூலமா வாங்கலாம் அப்படின்ட்டு பிஎல்ஓல இருக்கிற யாசர் அரஃபாத் ஆர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்க டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்படி இப்போ வந்து மாடரேட் வர்சஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அந்த பிஎல்ஓல மாடரேட்டா யாசர் அரஃபாத் மாறிடுறாரு. இப்போ அந்த பிஎல்ஓல எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கும்பல் வந்து அதெல்லாம் கிடையாது, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க தனியா வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் விட மாட்டோம், நீங்க வந்து போய் சத்தியாகிரகம் பண்ணுங்க, நாங்க துப்பாக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ ஒரு மிலிட்டன்சிக்கும் டெரரிசமுக்கும் ஒரு சின்ன கோடு தான். அந்த என்ன கோடு அப்படின்னா, நீங்க ஆர்ம்ஸ் எடுத்து ஃபைட் பண்றாங்க, அது வாரா போது ரெண்டு ஆர்மிக்கு நடுவில் போகும்போது அது இருக்கு. அது எப்போ டெரரிஸ்டா அட்டாக்கா மாறுதுன்னா, when they are creating civilians attack. ஸோ சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றது, சூசைட் பாம்பிங் பண்றது, மக்கள் நிறைய பேர் கூடி உள்ள இடத்துல சூசைட் பாம்பிங் பண்ணி ஒரு 500 மக்களை சாவடிக்கிறது, இன்னசென்ட் சிவிலியன்ஸ் அட்டாக் நடக்கும்போது தான் அதை டெரரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹமாஸ் வந்து பிஎல்ஓவா அது இருந்த போது பிஎல்ஓ ஃபார்ம்டு கொரில்லா வார்ஃபேர் ஆஃப் தி லெஃப்ட் விங் மூவ்மெண்ட். இப்போ வேர்ல்டு வைட்ல இந்த லெஃப்ட் விங் மூவ்மெண்ட் எப்படி கொரில்லா வார்ஃபேர் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வாட் டன் பை ஃபிடல் காஸ்ட்ரோ ஆர் நம்ம சேகுவாரா டிஷர்ட்ல எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கொரில்லா வார்ஃபேர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஹமாஸ் வந்து பிரிஞ்சு வரும்போது என்ன ஆகுது, அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா மாத்துது, ஜிஹாத் அப்படிங்கிறத கொண்டு வருது. ஸோ ரிலீஜியஸ்க்காக நாங்கள் வார் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து டெரரிஸ்ட் அட்டாக், சூசைட் அட்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல திருப்பிடுறாங்க. அந்த டைம்ல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடா நடந்து ரெண்டு சைட்லயும் பயங்கர கேஷுவாலிட்டிஸ் நடந்ததுனாலதான் திரும்ப பில் கிளின்டன் வந்து திரும்ப கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் நார்வேல, ஓஸ்லோல நார்வேல தே ஆர் ஹேவிங் தி பீஸ் டாக்ஸ். அந்த பீஸ் டாக்ஸோட ஃபைனல் சைனிங் வந்து அமெரிக்காவில் நடக்குது. பில் கிளின்டன் திரும்ப கூப்பிட்டு யாசர் அராஃபத்தையும் அப்புறம் வந்து ரூபின் அப்படிங்கிற இந்த பாலஸ்தீனியன் லீடரை கூப்பிட்டு சைன் போட வைக்கிறார். இங்க பார்ப்பா திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடா நடக்கிற வரைக்கும் இஸ்ரேல் வந்து எதுக்குமே இறங்கி வரல, டாமினேட் தான் பண்ணுவாங்க. பட் மக்கள்லாம் வெகுண்டில இருந்து பயங்கர அட்டாக் பண்ணி பெரிய ரெவல்யூஷன் ஆகி இஸ்ரேலி சைட்லயும் நிறைய டெஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு அந்த ரூபின் அப்படிங்கிற அந்த இஸ்ரேலி தலைவரும் ஓகே நம்ம பீஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆஸ்லோ அக்கார்டை சைன் பண்றாரு. ஸோ ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் வந்து யூஎஸ்ஏல சைன் பண்றாங்க. பில் கிளின்டன், யாசர் அராஃபத், ரூபின் 3 பேருமே சைன் பண்றாங்க. அந்த போட்டோஸ்லாம் இன்னும் வரும், நீங்க பாத்துக்கலாம். ஸோ அந்த அக்கார்ட்ல என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இமீடியட்டா இப்போ 2 ஸ்டேட் சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்ன பண்றோம், ரீஜனல் அட்டானமி தரோம். வெஸ்ட் பேங்குக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் நாங்க என்ன பண்றோம், லோக்கல் டெவல்யூஷன், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்னன்னா தனி கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், தனி கொடி வச்சுக்கலாம், ரூல் பண்ணலாம். பட் எங்க நாட்டு கீழே தான் இருக்கும். இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி கீழே ஒரு ஸ்டேட் தான், ஆனா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸா தரும். யூ கேன் ஹேவ் ஆல் யுவர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீஜனல் அட்டானமி உள்ள ஒரு ஸ்டேட்டா வந்து வெஸ்ட் பேங்க்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கு தராங்க. அது அந்த ரீஜனை ரூல் பண்றதுக்கு தான் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை உருவாக்குறாங்க. அந்த அத்தாரிட்டியோட ஃபர்ஸ்ட் லீடரா யார் வராருன்னா யாசர் அராஃபத்தை எடுத்துக்கிறாரு. இத்தனால ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை லீட் பண்ணிட்டு இருந்த யாசர் அராஃபத்தை அந்த வெஸ்ட் பேங்கையும் காசா ஸ்ட்ரிப்போடைய லீடரா மாதிரி ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் பாலஸ்தீனியன் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி வந்து யாசர் அராஃபத்தை தலைவரா மாறுகிறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில ஒரு ரீஜனல் அட்டானமி இருக்கிற ஒரு ரீஜன் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் இல்லைனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனுக்குள்ள வராங்க. ஸோ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் எடுத்து கொடுக்குது. ஸோ இதை வந்து இப்போ வந்து அந்த ரூபின் அப்படிங்கிற இஸ்ரேலி தலைவர் பீஸ் டீல சைன் பண்ணாரா? அவர் நல்லதானே பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய அழிவை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காரு. ஆனா 50 வருஷமா என்ன போட்டு வளர்த்துருக்காங்க நாட்டு மக்களை, பாலஸ்தீனியன் எதிரி 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 எதிரின்னு சொல்லி வளர்த்தா, நாளைக்கு அவன்கிட்ட பீஸ் சைன் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் சைன் பண்றாரு அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹேட்ரேடே அவரை கொன்னுடுது. ஸோ அந்த ரூபின் அப்படிங்கிற அந்த ஜூயிஷ் லீடர் வாஸ் அசாசினேட்டட் பை அ ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஜூயிஷ் நேஷனலிஸ்ட். அதே மாதிரி நீ எப்படி வந்து பாலஸ்தீனுக்கு போய் பீஸ் டீல் சைன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இஜிப்ட் சாவறாரு, இங்க ரூபின் இஸ்ரேல் சைட்லயும் சாவறாரு. இந்த மாதிரி நாடு பூரா இவனுங்க பீஸ் டீல் சைன் பண்ற தலைவர்களை கொண்டுட்டே இருந்தாருன்னா எந்த தலைவர் தான் பீஸ் டீல் சைன் பண்ணுவாரு?
ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதனால தான் ஹைப்பர் நேஷனலிசம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம், ஹைப்பர் நேஷனலிசம் ஒரு இடத்துல இருந்தாலே அது ஆபத்துல தான் முடியும். கடைசியில இட் வில் கோ அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். உங்களோட கண்ட்ரோலையும் மீறி போய் அந்த தலைவர்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இருக்க தலைவர்கள்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாப்ஸ் வந்து தலைவரையும் மீறி போவாங்க. ஸோ அது மீறி போகும்போது தலைவராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படிதான் ரூபினுக்கும் நடக்குது. அதான் எஜிப்தியன் பிரைம் மினிஸ்டருக்கும் நடக்குது. அன்பார்ச்சுனேட்லி பீஸ் டீல் சைன் பண்ணதுனால அசாசினேட் ஆகப்படுறாரு. ஸோ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி ஃபார்ம்டு செல்ஃப் கவர்னன்ஸ், பட் திஸ் ரூபின் பர்சன் வாஸ் அசாசினேட்டட். ஸோ என்ன பண்றாங்க, வெஸ்ட் பேங்க்ல வந்து ஆல்ரெடி நிறைய செட்டில்மெண்ட் வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் அராப்ஸ் இருக்காங்களோ அங்கதான் உனக்கு அத்தாரிட்டி, எங்கெங்கெல்லாம் எங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்கோ அங்க நாங்க தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு ஏன் செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னு? ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து அராபிக் முஸ்லிம்ஸ் இருக்காங்களோ அங்க பாலஸ்தீனியன் ரூல் இருக்கும். எங்கெங்கெல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் ஈக்குவல் பாப்புலேஷன் இருக்காங்களோ அங்க ஒரு ஈக்குவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பாலஸ்தீனியன் பீப்புள் கவர்மெண்ட் பண்ணாலும் செக்யூரிட்டி வந்து எங்க ஆளுங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அகைன் செட்டில்மெண்ட்ஸோடைய பர்பஸ் வந்து இந்த இதுலயே வந்து டைல்யூட் ஆகுது பாருங்க. திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் டிப்ளமசி. ஸோ ஓஸ்லோ அக்கார்ட்ஸோடைய முடிவுல 3 ஏரியாஸா பிரியுது. இது வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்க்லேயே வந்து கிரீன் ரீஜன் தான் வந்து அராபிக் பாலஸ்தீனியன் முஸ்லீம் இருக்க ரீஜன்ஸ். இந்த ப்ளூ ரீஜன்ஸ் எல்லாமே ஜூயிஷ் கண்ட்ரோல்ல இருக்க ரீஜன்ஸ் தான். ஸோ வெஸ்ட் பேங்க் தனியா ஒரு அட்டானமி உருவாக்குனாலும் செட்டில்மெண்ட்ஸ் பண்ணதுனால ஸ்டில் ஜூயிஷ் பீப்புள், இஸ்ரேல் பீப்புள் இஸ் ஹேவிங் தி கண்ட்ரோல். திரும்ப இதெல்லாம் பார்த்துட்டு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் இங்கெல்லாம் பிரச்சனை நடக்கும். இந்த பார்டர் ரீஜன்ல வந்து இங்க இருந்து கல் அடிப்பாங்க, அங்க இருந்து திரும்ப வந்து சுடுவாங்க, இங்க இருந்து திரும்ப இன்னொரு கல் வரும், அங்க இருந்து 4 மிசைல் வரும். ஸோ இங்க இஸ்ரேலி பாலஸ்தீனியன் பீப்புள் இங்க இருந்து அங்க போயிட்டு 200 பேரை கொள்வாங்க, அவங்க 2000 பேரை கொள்வாங்க. ஸோ இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து செகண்ட் இன்டிஃபாடா வருது. ஸோ இப்போ இந்த செகண்ட் இன்டிஃபாடா வந்து ஹமாஸோட தலைமையில் நடக்குது. ஹமாஸ் வந்து இன்னும் வயலண்டா வெகுண்டில இருந்து காசா ஸ்ட்ரிப்ல வந்து மோசமான ஒரு செகண்ட் இன்டிஃபாடா டுக் பிளேஸ் இன் காசா ஸ்ட்ரிப். ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் தலைமையில அவ்வளவு பெரிய ஒரு இன்டிஃபாடா நடந்த உடனே இஸ்ரேலே என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் நாங்க ஹமாஸ்குள்ள காசாக்குள்ளே வரலன்ட்டு காசாவை ஃபுல்லா ஹமாஸ் கையில கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி என்ன சொல்லிடுது, எங்களுக்கும் ஹமாஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. யாசர் அரஃபத் என்ன சொல்றாரு, எனக்கும் பேட்டக்காரன் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த பயலுகளுக்கு சம்பந்தம் கிடையாது, அவனுக்கு தீவிரவாதி பயலுங்க. பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கும் ஹமாஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க வேற குரூப், அவங்களோட எங்க லிங்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி யாசர் அரஃபத்தே சொல்லிடுறாரு. அவங்க அங்க ஒரு வயலண்ட் இது பண்ண உடனே இஸ்ரேலே வந்து they are backing off of that entire Gaza strip and Gaza strip was totally given to Hamas control. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கரண்ட்லி நமக்கு வந்து Gaza strip is ruled by Hamas without any Israeli presence. உங்களுக்கு புரியுதா? ஆனா இந்த ரீஜன்ல வந்து இட் இஸ் ரூல்டு பை பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி வித் இஸ்ரேல்ஸ் ஓவரால் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு இதுதான் போகுது. பட் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, இந்த பார்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சைட்ல கடல், ஸோ அதனால இங்க நேவி வந்துடும். இன்னொரு சைட்ல எங்க எஜிப்சியன் பார்டர், ஏன்னா எஜிப்சியோட இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த எஜிப்சியன் பார்டர்ல வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்தாலும் இவங்களோட டிப்ளமேட்டிக் இதை வச்சுட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மிச்சபடி இந்த பார்டர் ஃபுல்லாவுமே வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நோ சப்ளைஸ் கோஸ் தேர், ஃபுட் சப்ளையோ இல்ல ஃபியூவல் சப்ளையோ மெடிக்கல் சப்ளையோ எதுவுமே என்டர் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி டோட்டல் பிளாக்கேட் தான் போடுவாங்க. ஸோ 15 வருஷமா அது பிளாக்கேட்ல தான் இருக்கு. எஜிப்தியன் சைட்ல ஒரு சின்ன ரூட் இருக்கு. யுஎனோட மிஷன்ஸ்னால அங்க ஏதோ காசா ஸ்ட்ரிப்ல ஃபுட் மெடிசன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ யுஎனோட ஆண்டோனியோ குட்டரஸும் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவே சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ வார் பண்ற சரி, நான் எதுவும் கேட்கல, நீ டெரரிசம் அகேன்ஸ்டா வார் பண்ற, எதுக்கு யுஎன் மிஷன் மேல அட்டாக் பண்ற? யுஎன் மிஷன் இஸ் ஸ்டில் தேர் இன் காசா ஸ்ட்ரிப் டு ஹெல்ப் தி இன்னசென்ட் சிவிலியன்ஸ் இன் காசா. நீங்க யுஎன் மிஷன்ல அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அண்டோனியோ குட்டரஸே வந்து இஸ்ரேலை கண்டிச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, யுஎன் செக்ரட்டரி ஜெனரல். ஸோ யுஎன் மிஷன்னால காசா ஸ்ட்ரிப்ல இருக்க மக்கள் கொஞ்சம் கிடைக்குது. ஆனா என்னைக்கு அவங்க ஹமாஸ் கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் 2007ல விட்டாங்களோ, 2007ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் டோட்டலி அண்டர் தி பிளாக்கேட். ஸோ என்டையர் காசா ஸ்ட்ரிப் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, எக்ஸப்ட் ஃபார் யுஎன் மிஷன்ஸ். அந்த மாதிரி தான் ரேண்டமா இந்த எஜிப்சியன் சைட்ல அப்பப்போ ஓப்பன் ஆகும். பிளஸ் க்ளோஸ்னா சீக்ரெட் டனல்ஸ் இருக்கும், ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ரைஸ் ஆஃப் ஹமாஸ் செகண்ட் இன்டிஃபாடாக்கு அப்புறமா violence rise due to Palestinian residents, Israel withdraws from Gaza and it encircles Hamas rule Gaza independently. So rising suspicion and stalemate. So rising suspicion and stalemate இன்னும் exist ஆயிட்டு தான் இருக்கு. Repression by Israel in the West Bank, blockade in Gaza and violent attacks by Hamas. இந்த மாதிரி and mixture eating by United Nations. இது நாலுமே நடந்துகிட்டு இருக்கிறதுனால
இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலஸ்தீனியன் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இந்த ஹமாஸோட அட்டாக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் இஸ் repression of Israel in West Bank against the Palestinian people. Gaza is totally blocked. And ஹமாஸ் என்ன பண்றாங்க, அப்பப்போ இஸ்ரேல் கிட்ட வயலண்ட் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் யுனைடெட் நேஷனும் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அங்க சொல்ல வர. ஸோ இங்க ஹமாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பப்போ இந்த ஹமாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காசா ஸ்ட்ரிப்ல அவங்க வந்து ராக்கெட்ஸ் நிறைய இன்வென்ட் பண்ணிருக்காங்க. ராக்கெட்ஸ்க்கும் மிசைலுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ராக்கெட்ஸ் அப்படின்னா நம்ம தீபாவளி கேட்கறது தான், பத்த வச்சிருவா அவ்வளவுதான். அது எங்க போய் வெடியும்லாம் நமக்கு தெரியாது. அது எங்க வேணா போய் வெடியும். அந்த குட்டி ராக்கெட் விடுவோம்ல, 10 ரூபா ராக்கெட், அந்த ராக்கெட் பத்த வச்சா அது எங்க போகனே தெரியாதுல்ல, அதான் ராக்கெட்ஸ். மிசைல்லாம் வந்து நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போய் அடிக்கும். மிசைல் இஸ் டார்கெட்டட், ராக்கெட்ஸ் ஆர் ரேண்டம்லி ஃபயர்டு. ஸோ இந்த ஹமாஸ் பீப்புள் வந்து சீப் டெக்னாலஜிஸ்லாம் வச்சு குளோபல் சப்போர்ட், ஹமாஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் யார் யார், நிறைய டர்க்கி இஸ் சப்போர்ட்டிங், கத்தார் இஸ் சப்போர்ட்டிங், ஈரான் இஸ் சப்போர்ட்டிங். ஈரான் வந்து அது என்னதான் சுன்னி மெஜாரிட்டி ரீஜனா இருந்தாலும் ஈரான் இஸ் சப்போர்ட்டிங் ஹமாஸ் ஃபார் தி லார்ஜர் எனிமிட்டி ஆன் இஸ்ரேல். ஏன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு ஆகாதுங்கிறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன். அங்க இருக்கிற ஒரு சுன்னி முஸ்லீமா இருந்தாலும் ஷியாவான ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஈரான் சுன்னி ஷியா கான்ஃபிளிக் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல என்னால எதுவும் சொல்ல முடியாது, அது வேறு தனி 1 hour அது, சரியா? ஸோ அதனால இன்னைக்கு அதை பத்தி பேசல. ஸோ ஈரான், கத்தார், டர்க்கி இந்த மாதிரியான நாடுகள்லாம் ஹமாஸ்க்கு இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ, ஈரான் இஸ் கிவிங் வெப்பன் சப்ளை, நிறைய வெப்பன் சப்ளையர் அவங்க தான். அதனால தே டெவலப்ட் லாட் ஆஃப் ராக்கெட்ஸ். ஸோ அப்போ ஹமாஸ் யூஸ் பண்ற மேஜர் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா, பார்டரை கிராஸ் பண்ணி வந்து டெரரிஸ்ட் அட்டாக்லாம் பண்ண முடியல. ஏன்னா இஸ்ரேல் இஸ் ஹேவிங் ஒன் ஆஃப் தி சொஃபஸ்டிகேட்டட் இன்டெலிஜென்ஸ் கால்டு மொசாட். மொசாட் அப்படிங்கிற இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸுங்கிறது வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால அவ்வளோ ஈஸியால ஹமாஸால ஒரு டெரர் அட்டாக்லாம் வந்து பண்ணிட முடியல. ஸோ ரேண்டமா ஏதாவது லோன் உல்ஃப் அட்டாக்ஸ் தான் நடக்குமே தவிர ஒரு டெரர் அட்டாக்லாம் நடக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறான், அப்போ இவனை வந்து நம்ம ராக்கெட்ல தான் அடிக்கணுங்கிறதுனால குட்டி குட்டியா ராக்கெட் செஞ்சு அப்பப்போ விட்டுட்டே இருப்பாங்க. 1000 ராக்கெட், 2000 ராக்கெட், 3000 ராக்கெட். அது எங்கேயாவது போய் இஸ்ரேலி இடத்துல விழுந்து மக்கள் இறந்து போவாங்க. ஸோ அப்போ இவனுக்கு ராக்கெட்ல தான் அடிக்கிறானுங்க. ஸோ ராக்கெட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் அவங்க அயன் டோம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்க. அயன் டோம்னா என்னன்னா, இந்த என்டையர் காசா பார்டர்லயுமே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அயன் டோம் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காசால இருந்து இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிசைல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த அயன் டோம் டெக்னாலஜி, ஒரு ராக்கெட் வந்துச்சுன்னா அயன் டோம் டெக்னாலஜி மிசைல் அனுப்பி அந்த ராக்கெட்டை ஏர்லேயே வெடிக்க வச்சிரும். ஸோ த ராக்கெட்ஸ் ஃப்ரம் காசா கேன் நெவர் என்டர் இஸ்ரேலுங்கிற மாதிரி ஒரு டோம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். நோ ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. இந்த மாதிரி ராக்கெட் அட்டாக்ஸ் மட்டும் அப்பப்போ நடக்கும். 2014 வந்து ஒரு ராக்கெட் அட்டாக், நான் படிக்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஒரு ராக்கெட் அட்டாக்ஸ் நடந்துச்சு. அப்போதான் எனக்கு இந்த கதைகள்லாம் தெரிய வந்தது. அப்போ இதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கறோம்ல, இந்த மாதிரி ராக்கெட் அட்டாக்ஸ் போச்சு, அயன் டோம் வந்துச்சு, அயன் டோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. காலகாலமா இவனுங்களே கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. 100 வருஷமா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அனதர் டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செட்டிலர்ஸ் பாருங்க. 70s ஆரம்பிச்ச செட்டிலிங் வந்து இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. இந்த இஸ்ரேலி பீப்புள் செட்டிலிங் இன் தி வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்ஸ்ல இட் ஹஸ் ஷார்ட் அப் அப்படிங்கிற இந்த எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் பார்க்குறோம். கண்டெம்பரரி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் ஹமாஸ் வந்து இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப புரியுதா? ஹமாஸோடைய சர்ப்ரைஸ் அட்டாக் இப்ப ஏன் நடந்திருக்குன்னா இவ்வளவு பெரிய ஒரு கதை தெரியணும். இப்ப நடக்கிறத பார்த்தா இஸ்ரேல் இஸ் விக்டிம் சைட். யா, இஸ்ரேல் இஸ் விக்டிம் சைட் பிகாஸ் 700 people died because of the terrorist attack. பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 70 years ஆஃப் ரிப்ரெஷன்னால வந்திருக்க ரூட் காஸ். ஸோ அதுதான் வந்து இங்க நடக்குது. ஸோ இப்போ இதுல கரண்ட் சினாரியோ பார்த்தாச்சு. ஸோ கரண்ட் சினாரியோ புரிஞ்சிச்சா? இதான் கரண்ட் சினாரியோ. இந்த கரண்ட் சினாரியோல இஸ்ரேல் இப்போ அந்த காசா அட்டாக் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு, போன சாட்டர்டே அன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் நடத்தணும்ல, அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அன்னைக்கு எடிட்டோரியல் அன்னைக்கு மிட் நைட்ல தே டிட் சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ இஸ்ரேலே வந்து திகச்சு போயிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்னு மொசாடு, இன்னொன்னு அயன் டோம். அயன் டோம் இஸ் கன்சிடர் டு பி தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். யூஎஸோட தாட் இருக்கு, நம்மளுடைய அஸ்வின் அண்ட் பிருத்வி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ரஷ்யாவோட S-400 இருக்கு. இதெல்லாம் வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். யூஎஸோடது தாட், ரஷ்யாவோடது S-400. இதான் நம்ம இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்தியாலே வந்து அஸ்வின் அண்ட் பிருத்வி இருக்கு. ஸோ பிருத்வியா பார்த்திவா? பார்த்திவுங்கிறது இல்ல, அது பிருத்வி தான். பிருத்வி அப்படிங்கிற 2 இருக்கு. ஸோ இதுல வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எதுன்னு பார்த்தா அயன் டோம். இந்த அயன் டோம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமே பிரீச் ஆயிடுச்சு. அண்ட் மொசாடுக்கு இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுதுங்கிறதே தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நம்மளோட ரா மாதிரி அவங்களோட மொசாடு, அவங்களுக்கு இப்படி ஒரு அட்டாக்கே தெரியலன்னா ஹவு தே குட் டூ திஸ் அப்படிங்கிற அந்த ஷாக்ல தான் இருக்காங்க. அந்த ஒரு நைட்ல என்ன ஆயிருக்கு, ஹமாஸோடைய தீவிரவாதிகள் பார்டரை கிராஸ் பண்ணியிருக்காங்க.
இஸ்ரேல் பார்டரை கிராஸ் பண்ணி இஸ்ரேல்ல இருக்க சிட்டிஸ்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 700 இஸ்ரேலி சிட்டிசன்ஸை ஷூட் பண்ணிருக்காங்க. லைக் வாட் ஹேப்பன்ட் இன் மும்பை டியூரிங் தி 26/11 டெரர் அட்டாக். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 5 தீவிரவாதிங்க நம்ம மும்பைல நுழைஞ்சு என்ன பண்ணாங்களோ அவனுங்க 5 பேர் தான் வந்தானுங்க. இவனுங்க ஒரு கேங் ஒரு 200-300 பேர் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த 5 பேரோட டிஸ்ட்ரக்ஷனே பாம்பேக்கு என்ன பண்ணுச்சுன்னு நம்ம பார்த்தோம். So, imagine what these people would have done to Israeli people. So, innocent Israeli, we saw many graphic images. ரொம்ப மோசமான வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப மோசமான வீடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கு. So, இந்த terrorist people don't understand one thing. So, violence is a excuse for an oppressor to oppress more அப்படிங்கிறது புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ ஹமாஸ் இப்படி ஒரு அட்டாக் பண்ணிட்டா பாலஸ்தீனியன் விடுதலை கிடைச்சிருமா? கிடைக்காது. இன்னும் அதிகமா சாவ போறது யாரு? Palestinian people தான். So, when there is an asymmetric warfare, militant attacks will not do anything. That we have to understand. So, இந்த ஒரு ஹமாஸோட டெரரிஸ்ட் அட்டாக்னால அகைன் இப்போ ஒரு இன்னைக்கு வரைக்கும் 2000 பேர் பாலஸ்தீனியன் சைட்ல இறந்துதான் போறாங்க. இவங்க 600 இஸ்ரேலி பீப்புள் ஜூஸ் செத்து போனாங்கன்னா 6000 பாலஸ்தீனியன்ஸ் ஆகணும் அப்படிங்கறத கணக்கு இருக்கும். 1:10 ரேஷியோ. அதான் வந்து நேஷனலிசம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நேஷனலிசம் அப்படிதான் வளர்த்துருக்காங்க. நீ 600 பேர் அடிச்சா நான் 6000 பேர் அடிப்பேன். அதான் ஹைப்பர் நேஷனலிசம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, 6000 பாலஸ்தீனியன் மக்களுக்கு ஒன்னாதான் நேஷனலிசமுடைய ரெக்கார்டை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல பெஞ்சமின் நேத்தன்யாஹுவால ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வந்து 5000 ஆயிடுச்சுன்னா நேத்தன்யாஹு தோத்துருவாரு. அது தெரியுமா? அந்த அளவுக்கு ஹைப்பர் நேஷனலிசம் நாட்டில் வளர்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நேத்தன்யாஹுவுக்கு டார்கெட் இருக்கு, நான் ×10 கொண்டாதான் அடுத்த எலெக்ஷன்ல மூஞ்சி காட்ட முடியும் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஹைப்பர் நேஷனலிசம் வில் மேக் பீப்புள் இன்ஹியூமன். ஸோ அதுதான் we have to understand. ஸோ இந்த அட்டாக்கை தாண்டி இப்போ இவங்களோட பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜியனுக்குள்ள சாக போறது யாருன்னா இன்னசென்ட் சிவிலியன்ஸ். ஸோ ஆனா இதுல என்ன ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து தே ஆர் அனௌன்சிங் நாளைக்கு நாங்க இந்த சிட்டியை தாக்க போறோம், மக்கள் எல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ முந்தின நாள் நைட் அனௌன்ஸ்மெண்ட் தராங்க, நீங்க நாளைக்கு இருந்தீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நைட் எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து ரோம் ஸ்டாச்சு வியன்னா ஸ்டாச்சு படி தான் நடக்குது அப்படின்னு சொன்னா, அட்டாக்குங்கிறது அட்டாக் தான். வியன்னா ஸ்டாச்சுவாவது ரோம் ஸ்டாச்சு இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணா மக்கள் பொழைச்சிருவாங்களா? ஒரு நைட்ல வீடை விட்டு காலி பண்ணிட்டு போக முடியுமா? ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட முடியுமா? ஸோ தே ஆர் அனௌன்சிங் அண்ட் அட்டாக்கிங், ஆனா people are still dying. So that is the thing which is happening. So Israel is expected to prevail and push back the Hamas, and in this moment Hamas will be totally removed also. Who knows? ஏன் ஹமாஸ் இந்த அட்டாக் பண்ணாங்கிறது கதைக்கு இன்னும் வருவோம். இன்னும் இருக்கு, நம்ம பெரிய தலையெல்லாம் இன்வால்வ் இருக்கு. இப்போ ஹமாஸ் ஏன் இப்படி ஒரு அட்டாக் பண்ணணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. So Israel is expected to prevail and push Hamas back, which last resources to sustain a campaign. இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கேம்பெயின் பண்ற அளவுக்கு ஹமாஸ் கிட்ட எல்லாம் கெப்பாசிட்டி இல்ல. ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடும். A massive ground incursion into Gaza would follow. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆன் கிரவுண்ட் இன்கர்ஷன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆன் கிரவுண்ட் இன்கர்ஷன் இவ்வளவு நாளா என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரேல் ரீஜன்ல காசால இருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து இங்க அட்டாக் பண்ணிருக்காங்கல்ல, இங்க இருக்கிற ஹமாஸ் பீப்புளை கொல்றதுதான் இத்தனை நாளா மிஷனா போயிட்டு இருந்தது. இன்னில இருந்து என்னதுன்னா, இஸ்ரேல் ஆர்மி இஸ் கோயிங் டு என்டர் காசா அண்ட் கோயிங் டு டூ கிரவுண்ட் அட்டாக். ஸோ கிரவுண்ட் அட்டாக் நடக்க போதுன்னா இன்னும் வந்து பயங்கரமான ஒரு ரிப்ரெஷன் வரும். So massive ground incursion in Gaza would follow exact vengeance and restore moral and reimpose the strategic asymmetry and try to rescue the captured. So நிறைய பேர் ஹாஸ்டேஜா கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரேலி மக்கள் நிறைய பேரை இன்னசென்ட் பீப்புளா ஹாஸ்டேஜா கொண்டு போயிட்டு ஹமாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அன்சேவரி ஒரு சைட்ல இப்போ நேத்தன்யாஹுக்கு என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அயர்ன் டோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கும் இன் தேர் ஓன் கண்ட்ரி. ஸோ இப்போ ஹமாஸ் கூட வந்து இஸ்லாமிக் ஜிஹாத், ஹெஸ்போல்லாஸ் அண்ட் ஹவுதீஸ் இங்கெல்லாம் வந்து ஹமாஸோடைய இந்த ஆபரேஷனை பார்த்த உடனே இந்த மாதிரி அதர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஹெஸ்போல்லா இஸ் ப்ரிவலண்ட் இன் லெபனன், ஹவுதீஸ் ஹூ ஆர் ஃபைட்டிங் இன் யெமன் ஆர் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் தி சிரியா அண்ட் ஈராக் ரீஜன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெஜுனேட்டட் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாருமே இப்படி ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணி எல்லா ஊர்லயும் திரும்ப பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்ரி ஒன் ஆர் இன்டர்லிங்க்டு டுகெதர் அப்படிங்கிற அந்த இஷ்யூ இருக்கு. இஸ்லாமிக் ஜிஹாத் அப்படிங்கிறது இஸ்லாமிக் ஜிஹாத் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனோட நேம் தான் அது. ஸோ இங்க வந்து ரிலீஜியஸ் இதுங்கிற மாதிரி நான் சொல்லல, ஆர்கனைசேஷன் நேமே அதுதான். அது எங்க இருக்குன்னா, அது ஹமாஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் கசா. ஹமாஸ் வில் ஸ்லோலி ஒரு சைட்ல என்ன ஆகுதுன்னா, ஹமாஸ் வந்து ஸ்லோலி கெய்னிங் ஸ்லீப்பர் செல் இன் வெஸ்ட் பேங்க்ஸ். இப்போ பாலஸ்தீனோட வெஸ்ட் பேங்கோட நிலைமைக்கு வருவோம். காசால இப்படி ஒன்று நடக்குது. வெஸ்ட் பேங்க்ல என்ன நடக்குது? பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி இருக்கு, இஸ்ரேலி செட்டிலர்ஸ் இருக்கு, அங்க ஒரு பார்டர் இருக்கு, அந்த அப்ரஷன் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற இஸ்ரேலி பாலஸ்தீனியன் யூத்துக்குலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்ல, அப்படி படிப்பு ஸ்கூல் எப்படி நடக்குதுன்னு தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்லி வேலை வெட்டி இல்லாம தான் இருப்பாங்க.
ஸோ ஈஸிலி வந்து அவங்கள வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சு ரேடிகலைஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், டெரரிஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ அதனாலதான் ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனியன் யூத்ஸ் எல்லாம் ரேடிகலைஸ் பண்ணி நீங்களும் அங்கிருந்து எங்க இயக்கத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹமாஸோட பேஸை வந்து வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற வெஸ்ட் பேங்க்லயும் கொண்டு போலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூத்ஸ் லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி. பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி வந்து டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ல போனா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால தே ஆர் லூசிங் ட்ரஸ்ட். அதே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் விசஸ் நீங்க வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளையும் பாப்பீங்களா இந்த சைக்கிள், அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து ஹமாஸ் சப்போர்ட்டர்ஸ் இப்போ வந்து ஹமாஸ்க்கு ரொம்ப நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கத்தாரா இருக்கட்டும், கத்தார் ஒரு சைட்ல வந்து தே ஆர் மேக்கிங் த ரிலேஷன்ஷிப் பெட்டர் வித் யூஎஸ்ஏ. ஸோ அதனால அவங்க வந்து ஹமாஸோட சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வராங்க. டர்க்கி வந்து இஸ் நாட் இன் எக்கனாமிக் பொசிஷன் டு ஹெல்ப் ஹமாஸ் நோ. ஸோ டர்க்கி கிட்ட இருந்து ஹெல்ப் வராது. ஸோ ஈரான் கிட்ட இருந்து மட்டும் தான் ஒன்லி பாசிபிள் ஹெல்ப் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் ஈரான் இஸ் ஆல்சோ இன் தி வெர்ஜ் ஆஃப் மேக்கிங் பீஸ் டீல் வித் சவுதி அரேபியா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீசிங் ஃபியர் அமாங் தி இஸ்ரேலி பீப்புள். இப்போ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு சொல்யூஷன் வரணும்னா என்ன பண்றது? இஸ்ரேலி மக்கள் வந்து இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் நினைச்சாதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் வரும். அந்த கவர்மெண்ட் ஓட்டு போட்டு செலக்ட் பண்றது யாரு? இஸ்ரேல்ல இருக்க மக்கள். ஸோ அந்த கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா பண்ணா அப்போ மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில பாலஸ்தீனுக்கு அகேன்ஸ்டா ஹேட்ரட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ் தி ஹேட்ரட் அகேன்ஸ்ட் தி Palestinian people அப்படிங்கறத சொல்றாங்க. Further it will increase the hatred against the Palestinian people and further it will take away from the 2 state solution. ஹமாஸ்க்கு இதனால எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு இது. இப்ப ரீசெண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சைட்ல இப்ப கண்டெம்பரரியா பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல இஜிப்ட் எப்படி இஸ்ரேல் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்களோ, அதுக்கப்புறம் எப்படி ஜார்டன் ஃப்ரெண்ட் ஆனாங்களோ, லாஸ்ட் 3 இயர்ஸா UAE signed a peace deal with Israel. அதை தாண்டி குவைத் அண்ட் பஹ்ரைன் signed a peace deal with Israel. So Arabic countries in recent times, because of the economic necessity and because of rise of Israel as an economic superpower and technological giant and changing balances இருக்கிறதுனால Arabic nations are slowly becoming friends with Israel. இதுக்கு முன்னாடி எல்லா அரபிக் கண்ட்ரீஸ்க்கும் என்ன ரிக்வஸ்ட்னா, பாலஸ்தீனியங்கிற ஒரு தனி நாடு நீங்க உருவாக்குனாதான் இஸ்ரேல் கூட will have diplomacy. இந்தியாவுக்கும் 1992 வரைக்கும் அதான் ஸ்டாண்ட்ஸ். பாலஸ்தீனை கிரியேட் பண்ற வரைக்கும் இஸ்ரேல் கூட நாங்க வந்து பைலாட்டரல் டாக்ஸ் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. ஓஸ்லோ அக்கார்ட்ஸ்க்கு அப்புறமா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண பிறகுதான் நரசிம்மராவ் உடைய கவர்மெண்ட், ஐக்கிய குஜரால் அப்போ ஃபாரின் மினிஸ்டரா இருப்பார், அப்பதான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வி வுட் ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் தி டிப்ளமேட்டிக் டைஸ் வித் இஸ்ரேல். ஏன்னா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்கி கொஞ்சம் செல்ஃப் கவர்னன்ஸ் கொடுத்ததுனால தான் நம்மளே அதை பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, UAE மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாருமே இப்போ இஸ்ரேல் கூட பீஸ் டீல் சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து சவுதியும் ஈரானுமே வந்து நம்ம வந்து சியா சுன்னி கான்ஃபிளிக்ட் எல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குக்கு வந்துட்டாங்க. அது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பகை சவுதிக்கும் ஈரானுக்கும். அந்த பகையை வந்து தூக்கி போட்டுட்டு சைனா டிட் அ பீஸ் டீல். இதை பத்தி நம்ம 109th எடிஷன்ல பேசியிருக்கோம், சவுதி ஈரான் பீஸ் டீல் பத்தி போய் பாருங்க. ஸோ இது ஒரு சைட்ல நடக்குது. ஒரு சைட்ல ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல அரப் கண்ட்ரீஸ் ஆர் லூசிங் ஹோப் ஆன் தி 2 ஸ்டேட் சொல்யூஷன் அண்ட் பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் இஸ்ரேல். இன்னொரு சைட்ல சவுதியும் ஈரானுமே ஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸே மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டா ஜோ பைடன் அண்ட் ஆந்தனி பிளிங்கன் என்ன பண்ணிருக்காங்க, தே ஸ்டார்டட் ஆஃப் அ பீஸ் நெகோசியேஷன் டீல் பிட்வீன் சவுதி அண்ட் இஸ்ரேல். உங்களுக்கு புரியுதா? சவுதி இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் பாலஸ்தீனியன் ஃபார் தி அரேபியன் காஸ். சவுதி இது வரைக்கும் இஸ்ரேலுங்கிறத ஒரு கண்ட்ரியா ரெகக்னைஸே பண்ணல. ஆனா இப்போ சவுதிக்கும் இஸ்ரேலுக்குமே பீஸ் டாக்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஜோ பைடன் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ சவுதியும் இஸ்ரேலும் பீஸ் டீல் வந்துருச்சுன்னா அப்போ பாலஸ்தீனியன் அப்படிங்கிற அந்த காசுக்கான வாய்ஸே இருக்காது அப்படிங்கிறது போயிடும், அது டைல்யூட் ஆயிடும், 2 ஸ்டேட் சொல்யூஷனே ஒன்று இருக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்லயும் எப்போலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பீஸ் டீல்ஸ் ஏதோ நல்லா போதோ அப்போ டெரர் அட்டாக் நடக்கும். எப்போலாம் வந்து வாஜ்பாய் வந்து லாகூர் போனப்போ ஒரு டெரர் அட்டாக், அதுக்கப்புறம் ஒரு கார்கில் வார் வருது, ஒரு டெரர் அட்டாக் வருது. முஷரப் இந்தியாவுக்கு வந்து ஆக்ரா சம்மிட் நடக்கிற போது முடிஞ்ச உடனே ஒரு டெரர் அட்டாக் வருது. ஸோ இந்த மாதிரி எப்போலாம் பீஸ் டீல் வருதோ அந்த பீஸை குலைக்கிறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி அவங்களுக்குள்ள இன்னும் எனிமிட்டி அதிகப்படுத்தி விடுவாங்க. ஸோ ஹமாஸோட இந்த அட்டாக்குங்கிற காரணமும் அதுதான். இப்போ இஸ்ரேலும் சவுதியும் பீஸ் டீல் சைன் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் இது பாலஸ்தீன் கிடைக்காதுங்கிறதுனால அந்த பீஸ் டீல ஸ்பாயில் பண்றதுக்கான ஒரு அட்டாக்கா ஸ்பாயிலரா தான் ஹமாஸ் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வியூ. ஸோ எதுக்கு வந்து சவுதி இஸ்ரேல் கூட போனோம் அப்படின்னா, சவுதி வாண்ட்ஸ் டு டைவர்சிஃபை இட்ஸ் எக்கானமி. வெறும் ஆயில நம்பி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் கிளைமேட் சேஞ்ச் ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ சவுதி வெறும் ஆயில மட்டுமே நம்பி எக்கானமி கொண்டு போக கூடாதுன்னு தான்
they wanted to diversify the economy and they are bringing in a lot of diversification. Like tourism focus பண்றாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. இந்த மாதிரி டைவர்சிபிகேஷன் பண்ணும்போது தான் ஈரான் கிட்டே ஃப்ரெண்ட் ஆயிலான்னு பாக்குறாங்க, சைனா கூட க்ளோஸா போறாங்க. அப்படி இருக்கிறப்போ யூஎஸ்ஏ இப்ப இஸ்ரேல் வந்து அகைன் டெக்னாலஜிக்கல் ஜெயண்ட் அண்ட் எக்கனாமிக் ஜெயண்ட் தர். ஸோ அப்போ இஸ்ரேல் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுன்னா நம்ம எக்கனாமிக் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சவுதி பாக்குது. அதனாலதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூ ஓவர் கம் பண்றாங்க. யூஎஸ்ஏ இதை நெகோசியேட் பண்ணணும்னு நினைக்குதுன்னா, நம்ம ஆல்ரெடி சவுதி ஈரான் பீஸ் டீலோட எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். யூஎஸ்ஏக்கு வந்து சவுதியும் ஈரானும் ஃப்ரெண்ட் ஆகிறது பிடிக்கவே இல்லை. அதாவது யூஎஸ்ஏவோட எதிரியான ஈரான் கிட்ட யூஎஸ்ஏவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சவுதி பீஸ் டீல் சைன் பண்றாங்க. யாரோட நெகோசியேஷன்ஸ்னா யூஎஸோட பிக்கஸ்ட் எனிமியான சைனாவோட தலைமையில சவுதியும் ஈரானும் ஒரு பீஸ் டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னு உடனே யூஎஸ்க்கு அது பிடிக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இஸ்ரேலுக்கும் நம்ம ஃப்ரெண்டான இஸ்ரேலுக்கும் சவுதிக்கு ஒரு பீஸ் டீல் உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. so that they have to reduce the Chinese influence அப்படிங்கிற மாதிரி. you cannot find black or white in the foreign policy. எல்லாமே கிரே தான். நிறைய விஷயங்கள் நிறைய உள்ள அரசியல் இருக்கிறதுனால வெளியேந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து ரியாத் now wants security guarantees from the USA in recognition of Israel. USA என்ன சொல்றாங்க, நீ இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ஆர்ம்ஸ் தரேன், அம்யூனிஷன்ஸ் தரேன் அப்படின்னு they are telling. ஸோ இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இட் வுட் கிவ் லெஜிட்டிமசி டு தி இஸ்ரேல் ஸ்டேட். அதாவது ஒரு இஸ்லாமிக் ரெப்ரஸன்டேட்டிவா கன்சிடர் பண்ற ஒரு கண்ட்ரியான சவுதி அரேபியா இஃப் தே ஆர் பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் இஸ்ரேல்னா தட் வில் கிவ் லெஜிட்டிமசி டு தி இஸ்ரேல்ஸ் சிங்கிள் ஸ்டேட் அண்ட் 2 ஸ்டேட் சொல்யூஷன் வில் டை அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஒரு பீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் குலைக்கணும். எது இஸ்ரேல் சவுதி பீஸ் குலைக்கணும், இல்லைனா வந்து ஈரான் சவுதி டீல வந்து குலைக்கணும், ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் நடக்கக்கூடாது. இது எல்லாத்துலயும் ஒரு அன்கம்ஃபர்டபிள். இப்போ இப்படி ஒரு அட்டாக் நடந்து இஸ்ரேல் வந்து வெஸ்ட் காசால அப்படி ஒரு அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி when many Arabs are dying, Saudi will be reluctant to sign a peace deal. ஏன்னா that won't appear politically right for their own country. அப்படியே எலெக்ஷன் வச்சு ஓட்டு வாங்குற மாதிரி நீ பண்றதே சர்வாதிகாரம் தான், உனக்கு எதுக்கு? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பல வகையான ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இது இந்த ஹமாஸோட ஒரு சிங்கிள் அட்டாக் வாண்டட் டு டிஸ்ரப்ட் ஆல். இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹமாஸ் இஸ் இன் தி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ கடைசியில இருக்கிற ஒரு 1000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்ணிடலாம், பெருசா பண்ணிட்டு பெருசா சாவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. லைக் திஸ் should have been their last attempt அப்படின்னு. ஸோ இதான் வந்து நடக்குது. வாட் இஸ் த இம்பாக்ட் ஆன் இந்தியா? ஸோ இந்தியா இஸ் கிளியர், வி ஆர் சப்போர்ட்டிங் 2 ஸ்டேட் சொல்யூஷன். பாலஸ்தீன் தனி நாடா கிரியேட் பண்ணணும், இஸ்ரேல் தனி நாடா இருக்கணும். We support 2 state solution, but at this moment we are standing with Israel because they have suffered a terror attack. ஏன்னா 600 civilians are killed and 200 civilians are taken as hostage. Many Israeli soldiers are taken as hostage by Hamas. So இந்த மாதிரி ஒரு டெரர் அட்டாக்ல இருக்கும்போது நம்ம இஸ்ரேல் கூட நிக்கணும். ஆனா அட் தி சேம் டைம் இன்னைக்கு நேத்திக்கு பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆன் கிரவுண்ட் வார் இஸ் அன் அன்வான்டட் திங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணீங்க, இஸ்ரேல் ரீஜன்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு, எதுக்கு இஸ்ரேல் இப்போ காசாக்குள்ள நுழையணும்? ஸோ அந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணி ஆன் கிரவுண்ட் வார்லாம் பண்ணாதீங்க, அது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லைங்கிற மாதிரி எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர் கேவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் இஸ் கிளியர், வி ஆர் சப்போர்ட்டிங் 2 ஸ்டேட் சொல்யூஷன், பட் அட் திஸ் மூமெண்ட் வி ஆர் ஸ்டாண்டிங் பை இஸ்ரேல் பிகாஸ் ஆஃப் திஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு இருக்க பிரச்சனை ஆயில் பிரைஸ் அதிகமாகும். சி இம்பாக்ட் ஆன் டயஸ்போரா. ஏன்னா வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோல்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி வெஸ்ட் ஏஷியாவில் இப்படி ஒரு ஜோல்ட் இருக்குன்னா, வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அங்க இருக்க டயஸ்போராலாம் அஃபெக்ட் ஆவாங்க. வி ஹேவ் டயஸ்போரா த்ரூ அவுட் வெஸ்ட் ஏஷியா. ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா தட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் சார். அதே மாதிரி நம்ம இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுல இஸ்ரேல் இஸ் மெயின் பார்ட்டிசிபென்ட். இப்போதான் நம்ம G20 ஆரம்பிச்சோம், இஸ்ரேல் இஸ் மெயின் பார்ட்டிசிபென்ட். இப்போ அந்த ஒரு காரிடாரோடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படியே நிக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. I2U2 ஒன்று ஆரம்பிச்சோம். I2U2னா இந்தியா, இஸ்ரேல், USA, UAE இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு குவாட் ஆரம்பிச்சாங்க. இந்த குவாடோடைய ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க, இதுல அரபிக் ஸ்டேட்டான USA இருக்கு, இஸ்ரேலும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு, USA இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுவும் இப்போ ஸ்டேல்மேட் ஆக போகுது. ஏன்னா UAEயோட ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ஆல் தி அரபிக் நேஷன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஹமாஸ். எல்லாருமே பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு சப்போர்ட் தான், ஹமாஸ்க்கு அகேன்ஸ்ட் தான். ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது கத்தார், டர்க்கி அண்ட் ஈரான் தான். மிச்சவங்க எல்லாருமே தே ஆர் அகேன்ஸ்ட் ஹமாஸ் தான். ஸோ இப்போ ஃபைனலா வந்து அயன் டோம். ஸோ இந்த அயன் டோம் ஆஃப் தி இஸ்ரேல் எப்படி ஃபெயில் ஆச்சு? ஸோ அயன் டோம் அப்படிங்கிறது 90% சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்க இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க அயன் டோம் உருவாக்கிடுவாங்க. இந்த அயன் டோம் உருவாக்கிட்டா இங்கேருந்து எந்த மிசைல் வந்தாலும் இங்கேருந்து ஒரு மிசைல் கிளம்பி வந்து இது வானத்திலே டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதான் வந்து அயன் டோம். அயன் டோம்னா ஒரு பெரிய டோம் கிரியேட் பண்றது.
ஸோ இஸ்ரேல் இந்த அயன் டோம் உருவாக்கி இதுல 90% சக்சஸ் ரேட் வச்சிருக்காங்க. இந்த அயன் டோமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இதுல 3 யூனிட் இருக்கு. How an iron dome works, how a missile defense system works அப்படின்னா it consists of radar, ரெண்டாவது கண்ட்ரோல் யூனிட், மூணாவது மிசைல் லான்ச்சர். எனி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் will consist of all the three. S-400ல இது மூணுமே இருக்கு, தாட்லயும் இது மூணுமே இருக்கு, நம்ம அஸ்வின் பிருத்விலையும் இது மூணுமே இருக்கு. So any missile design system will consist of three. You need a radar. எதுக்கு ரேடார்? இந்த பார்டர் ஃபுல்லா ரேடார் இருக்கும். இந்த ரேடார் தான் வந்து அந்த நாட்டுல இருந்து ஏதாவது மிசைல் வருதா அப்படிங்கறத ட்ரெஜெக்டரி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மிசைல் மூவ் ஆகி வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே இந்த ரேடார் ஆக்டிவேட் பண்ணி கண்ட்ரோல் யூனிட் மெசேஜ் அனுப்பும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், எங்க இருந்து மிசைல்ஸ் வருது, எவ்வளவு ட்ரெஜெக்டரியில வருது, என்ன ஸ்பீட்ல வருது, அதை வானத்துல எந்த ஹைட்ல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி மிசைல் லான்ச்சர் மெசேஜ் அனுப்புவாங்க. மிசைல் லான்ச்சர் என்ன பண்ணும், இங்க இருந்து மிசைல் அனுப்பும். ஸோ இந்த மிசைல் பறந்து போயிட்டு இது வானத்திலே வந்து ஹிட் பண்ணும். ஸோ அந்த பக்கத்து நாட்டுல இருந்து வந்த ராக்கெட்டோ இல்ல மிசைலோ இல்லைனா வந்து ஒரு ஆர்டிலரியோ இல்லைனா வந்து ஒரு பிளைட்டோ ஜெட்டோ வந்தாலே இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணும். எந்த ஒரு பிளைங் ஆப்ஜெக்ட் உள்ள வந்தாலும் இது போய் டிடெக்ட் பண்ணும். ஸோ மிசைல் லான்ச்சர்ஸ், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ரேடார் இது மூணுமே சேர்ந்தது தான். இது வந்து 90% சக்சஸ் ரேட் இருக்கு. ஸோ ஹமாஸ் வந்து இது எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னு மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹமாஸ் வந்து கடந்த 15 வருஷமா இந்த அயன் டோமை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எத்தனை மிசைல அட் அ டைம் அவங்களால டேக்கிள் பண்ண முடியுதுன்னு. 4000 மிசைல் தான் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா இவங்க 6000 மிசைல் அமைச்சிருக்காங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா 500 அனுப்புவாங்க. 500 அனுப்புறப்போ 450 காலி ஆயிடும், ஒரு 50 தான் போய் விழும். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லா மிசைலும் சேர்த்து வச்சு 6000 மிசைலையும் அட் அ டைம் ஒரே டைம்ல அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ 6000 மிசைல் அனுப்புறப்போ இந்த சிஸ்டமே வந்து இட் குடன்ட், இது 4000 மிசைல் தான் அதை நிறுத்த முடியுதா, மிச்சம் 2000 உள்ள போனாலும் அது பெரிய டேமேஜ். ஸோ ஹமாஸ் அட்டாக் இன் ஓவர் கெப்பாசிட்டி. ஸோ அதனால பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ இதான் வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை தான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் டு ஏர் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி தான் தே வில் டூ தி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ S-400க்கு இதே டெக்னாலஜி தான். மொபைல் கண்ட்ரோல் யூனிட் இது எல்லாமே மொபைல் தான், நீங்க வந்து லாரியில கொண்டு போய் வைக்கலாம். S-400 பாத்தீங்கன்னா ட்ரக்ல தான் வரும். மொபைல் கண்ட்ரோல் யூனிட் அனலைசஸ் தி ட்ரெஜெக்டரி, எஸ்டிமேட் தி இம்பாக்ட் பாயிண்ட் அண்ட் கமாண்ட்ஸ் தி லான்ச் ஆஃப் தி இன்டர்செப்டர் மிசைல். ஸோ இந்த ரேடார் என்ன பண்ணும், ஐடென்டிஃபைஸ் தி ராக்கெட் அண்ட் மானிட்டர்ஸ் தி ட்ரெஜெக்டரி. ஸோ லான்ச்சர் என்ன பண்ணும், ஈச் ஹேஸ் 20 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் விச் ஆர் பில்ட். ஸோ இதோட பேர் வந்து டாமிர் இன்டர்செப்டர். இந்த இன்டர்செப்டர் பேர் டாமிர். இந்த இன்டர்செப்டர் வந்து என்ன பண்ணும், ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட் அப் டு 70 கிலோமீட்டர் ஆல்டிடியூடுக்குள்ள இட் வில் அட்டாக். ஸோ அதான் வந்து அயன் டோம் டெக்னாலஜி. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க ஹவு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் அப்படின்னு. மெயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு 10 மார்க் வரலாம். ஸோ அதனால இந்த டயக்ராம்லாம் கொஞ்சம் இந்த 3 யூனிட் போட்டு கொஞ்சம் வரைஞ்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாருங்க. அவ்வளவுதான். ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு ஆன் தி கிரவுண்ட் புரிஞ்சிச்சா, கதை புரிஞ்சிச்சா? இதோட இம்பாக்ட் வந்து இன்னும் வந்து ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம 100 வருஷமா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம 4000 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு கூட பார்த்தோம், 100 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இனிமேல் வந்து நீங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவை ஃபாலோ பண்ண முடியும். இந்த கதையெல்லாம் நம்ம ஐஆர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற கதை, அந்த ஐஆர் கிளாஸ்ல நான் சொல்ற கதையை எடிட்டோரியலே சொல்லி பதிய வச்சுட்டா நாளைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வரும்போதெல்லாம் அவங்கள வந்து நான் 123rd எடிஷன்ல போய் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதனால வந்து இப்ப புரியுதா, நான் உங்களெல்லாம் பார்க்க சொல்றேன்ல, அந்த மாதிரி தான் நாளைக்கு வரும் சந்ததிகள் 123rd எடிஷனுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவோட எக்ஸ்பிளைனர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஐ டிட் திஸ். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எது கேட்டிருக்காங்களா? எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஹேண்டில் ஆல் யுவர் டவுட்ஸ். We will meet next week with another set of 5 editorials. So